அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் அனைவரையும் நமது நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நமது நிகழ்வின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகள். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா
பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் இருப்பதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தில் 661வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மகடு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் பயணங்கள் முடிவதில்லை என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை பயணங்களின் காதலி அன்பு தோழர் நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக வழங்க இருக்கின்றார். பயணங்களில் எப்பொழுதும் நிறைபவராக, இயற்கையை என்றென்றும் நேசிப்பதில் வல்லவராக, சக மனிதர்களை சக மனிதத்தை கொண்டாடும் உயரிய பண்பு நெறியை தமது வாழ்வியலாக கொண்டு பயணித்து வருபவர் அன்பு தோழர் அவர்கள். ஒவ்வொரு விடயங்களையும் ரசனை தோய்த்து அதை ரசித்து அத்தோடு நில்லாமல் அதை ஒவ்வொருவருக்கும் அழகியல் பரிசாக அற்புதமாக வழங்குவதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு தோழர் அவர்கள். சமீபத்தில் அவர் சென்று வந்த குஜராத் பயண அனுபவங்கள் சார்ந்த பகிர்வினை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு தோழர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பயணங்கள் முடிவதில்லை என்ற அற்புதமான நினைவலைகள் வாயிலாக அழகூட்டுவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தமாக்குவோம். நன்றி. உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சரித்திரம் படைப்போம் குழுவினர் கொண்டாடுறது அப்படின்னு முடிவு பண்ணி அழகழகான தலைப்புகளில் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களை எல்லாரும் கொண்டு வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுக்கும் பயணங்களுக்குமான தொடர்பு இந்த பதிவில் பேசப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். சமீபத்தில் பயணங்கள் மேலே இப்போ சில வருடங்களாக எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதீதமான காதல். நிறைய இடங்களை பார்க்கணும்,
நம்ம நமக்கு உள்ளூர ஒரு எண்ணம், ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா? ரொம்ப காலம் இல்ல. அதனால நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த உலகத்த ரசிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ரசிக்கணும். நெறைய இடங்கள தேடி, 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 தேடி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அடிக்கடி உருவாகுது. அதற்கான வாய்ப்பு வசதிய நம்மளா அதிகமா ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 2 வருஷமாவே அதனுடைய தீவிரம் அதிகமாயிட்டு. அப்படி ஒரு வைராக்கியம் போன வருஷத்துல எடுத்தது என்ன அப்படின்னா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு ஸ்டேட்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருந்தது. ஆனா, போன வருஷம் வந்து பிப்ரவரியில எனக்கு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டது. குஜராத்ல வந்து ரான் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த வெள்ளை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் டெசர்ட் அப்படின்னு. அந்த வெள்ளை பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த சமயத்துல நடக்கும் அப்படிங்கிறது, அதாவது டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்துல தான் அந்த இடம் தொறந்திருக்கும். அங்க திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே, அங்க போகணுன்ட்டு போன பிப்ரவரியில ரொம்ப தாமதமா கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு போக முடியல. ஆனா அது ஒரு என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இது கண்டிப்பா போக வேண்டிய இடம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருந்தேன். சென்னை டூர்ஸ் அப்படின்னு மோகனா கூட நம்ம சரித்திரம் படைப்போம் அவைக்கு வந்து பேசியிருக்காங்க. பெண்களுக்காக மட்டுமே பிரத்யேகமா நடத்திட்டு இருக்காங்க. டூர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து கலந்துக்கலாம். இதில 12 வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும். ஏன்னா சமயத்தில அம்மா அம்மாவா இருக்கிறவங்க பாய் பேபியையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா வரலாங்கிறதுக்காக அப்படி ஒரு குழு நடந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு தான். அதுல அப்பப்போ எங்கெங்க ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது மாசா மாசமே எங்கேயாவது டெய்லியே இப்போ இப்போ நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிற இந்த வேலையில கூட எங்கேயோ ஒரு பயணம் அவங்க மூலமா நடந்துட்டு இருக்கும். ஸோ டெய்லி யாராவது ஒரு குரூப் போயிட்டும் வந்துட்டும் இப்படி இருக்காங்க. நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்ல வந்து இந்த ரேன் ஆஃப் கட்ச் பத்தி தகவல் போட்டாங்க. அது ஜூனோ, ஜூலை மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பவே வந்து இதற்கான அறிவிப்பு குடுத்தாங்க. டிசம்பர்ல ஒரு பேட்ச் போகுது. ஜான்வரியில ஒரு பேட்ச், பிப்ரவரியில ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதமும் இந்த பயணம் ஏற்பாடு நாங்க பண்ணுவோம். யாருக்கு விருப்பம் இருக்குதோ கலந்துக்கலாம் அப்படின்றது. அதுல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனேயே, டிசம்பர் வந்து குடும்பத்தோட குளு மணாலி ட்ராவல் பிளான் அப்போ நான் ஜூலைல டிசைட் பண்ணல குளு மணாலி போறேன்னு. ஆனாலும் அந்த சமயம் வந்து எனக்கு தெரியும் டிசம்பர்ல வந்து ஃபேமிலி டைமா இருக்கும். அதனால அது போக முடியாது. ஜனவரி அவங்க குடுத்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் சமயத்துல இருந்தது. ஸோ அதுவும் என்னால போக முடியாதுன்ற ஒரு நிலையில, பிப்ரவரி தான் ஐடியல் டைமா இருக்கும். இத மிஸ் பண்ணிட்டா திரும்ப 1 வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான். அதனால இத நான் மிஸ் பண்ணவே கூடாது. அப்படின்ட்டு இந்த பிப்ரவரி ஸ்லாட்ல நான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் பெர்சனா என்ரோல் பண்றேன். அதுக்கு அடுத்து எனக்கு வந்து அவங்களே கால் பண்ணி சொல்றாங்க, மீதி அதாவது மொத்தம் 10 பேர் அதுல பயணம் செய்ய போறீங்க. நீங்க ஒருத்தர் வந்து முதல்ல என்ரோல் பண்ணியிருக்கீங்க. மீதி 9 பேர் பண்றவங்க வந்து ஒரே அபார்ட்மெண்ட்ல சேர்ந்த 9 லேடீஸ் வர்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் உங்களால ஏன்னா நீங்க மட்டும் வெளியிலேருந்து வர்றீங்க. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தோணலாம். அல்லது உங்களுக்கு மீதி 9 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு அவங்க கூட பயணம் செய்றதுல ஏதாவது ஒரு யோசனை வரலாம். ஸோ இது வந்து உங்ககிட்ட முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணியிருக்கீங்க. என்ன ஏதுன்னு பேசிக்கணும். நீங்க ஒரு மீட்டிங் மாரி இந்த 10 பேரும் பேசிடுறீங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. நானும் சொன்னேன், அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா, நான் விலகி ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க இருக்காங்க. ஸோ வந்து பரவால்ல நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா, நான் நான் வந்து ஏன்னா யாராவது அது வந்து ட்ரிபிள் ஷேரிங்கா இருக்கும் ரூம்ஸு.
அல்லது ட்வின் ஷேரிங் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படலாம். தனிச்சு ஒரு லேடி மட்டும் யார் கூடயும் பேசாம அப்படி வந்துகிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அதனால நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல. யார் கூட பயணம் செய்றது. பெண்கள் வர்றாங்க. ஸோ பெண்களோட பயணம் செய்றது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்புறம் எல்லாருமா ஒரு விதமா அத பேசி ஃபைனல் பண்ணி, நான் வர்றதுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாங்க. ஆனா நாங்க ஏர்போர்ட்ல தான் சந்திச்சோம். இந்த ஜூலைல பேசி முடிவு பண்ணி, அ இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லங்க. நம்ம சேர்ந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, ஆனா ஏர்போர்ட்ல நான் சந்திக்கிறேன். பிப்ரவரி அ 16 அ கிளம்புனேன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு வந்து அவங்கள ஏர்போர்ட்ல தான் மீட் பண்றோம். அங்கேயே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படி ஒரு அதுக்கு நடுவுல நாங்க எந்த ஃபோன் கால்லயும் பெருசா பேசிக்கல. ஸோ லிட்ரலி அந்த 9 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் என்னுடைய பயணம் இருந்தது. எதுவானாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து ஒரு 4 நாட்கள் நான் அவங்க கூட இருந்தாகணும். ஸோ அத மைண்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பயணம் ஸ்டார்ட் ஆனது. அ ஏர்போர்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு 5, 10 நிமிஷம் தான் பேசிக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் அங்க நாங்க அகமதாபாத் போயிட்டு, அங்கேருந்து பூஜ் வந்து ட்ராவல் பண்ணணும். 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட நாங்க ரீச் பண்ணிட்டோம் அகமதாபாத் ஏர்போர்ட் நைட்டு. பூஜுக்கு போகிற ட்ரெயின் வந்து 11:30, 11:45 அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. 12:15 என்னமோ. நடுராத்திரி அந்த நள்ளிரவு ஃபுல்லாவே நம்ம வந்து ஏர்போர்ட் இது அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கணும். அப்ப எல்லாரும் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற ஏன்னா வட இந்திய எனக்கு வந்து இதையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பெருவாரியான மதங்கள்னு சொல்லி ஒரு ஹிந்துஸ் அதிகமா இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க, கிறிஸ்டியனும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அங்க கலவையா நாங்க டிராவல் பண்றோம் லேடீஸ். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு லேடி வந்து டக்குன்னு என்ன பார்த்துட்டு, எடுத்தோனே எல்லாரும் ஒரு அறிமுகத்துக்காக ஹாய் ஹாய்ன்னு சொல்லிக்கிறோம். அந்த நேரத்துல அவங்க டக்குன்னு என்னோட தாலி செயின வந்து டக்குன்னு பிடிச்சு பார்த்துட்டு, "என்னங்க இவ்ளோ பெரிய செயின போட்டுட்டு நீங்க நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்றீங்க. நீங்க இப்படி வரலாமா?" அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. எனக்கு வந்து நல்லா படிச்சவங்க டக்குன்னு என்ன கழுத்துல கை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு அசௌகரியம், ஒரு மாதிரியா தோணுது. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இவங்க என்ன இப்படி பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு ஒரு சின்ன சஞ்சலமும் வருது. அ எடுத்தோனே இவங்க என்ன ஒரு பக்கம் வந்து ஒரு அமங்கலமா ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் ஒரு பெண்மணி மேல எனக்கு வருது. இவங்களுடைய பிஹேவியர் என்ன படிச்சவங்க மாதிரி இருந்துட்டு, இப்படி வார்த்தைகளால சொல்லலாமே, டக்குன்னு என்ன கைய கழுத்துல வச்சு அந்த செயின வெளியில எடுக்குறாங்க. இது எப்பேர்ப்பட்ட ஒரு ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு பல்வேறுபட்ட பிம்பங்கள் அந்த பெண்மணி மேல வருது. இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு யோசனையோட வேற அவங்க எல்லாரும் ஒரு பக்கமா இருக்காங்க ஃப்ளைட்ல. அப்புறம் அங்கேருந்து ஏர் ஹோஸ்டஸ்ட்ட சொல்லி விடுறாங்க, எனக்கு டின்னர் வந்து அங்கேருந்து குடுத்து விடுவோம். எதுவும் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதுல ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்களேன்னு. நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் டின்னர். ஸோ நான் என்ன சொன்னேன், அவங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட்டே சொல்லி விடுறேன். இங்கேருந்து நான் குடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலி அவங்க எல்லாருக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பேக் பண்ணியிருந்தேன். அந்த பேக்கிங்க அவங்கள்ட்ட குடுத்து, "நீங்க அங்க கொண்டு போய் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்தது. அங்க ஏதோ ஒரு நல்ல உள்ளம் இருக்கு. இங்க ஒருத்தி சாப்பிட போறாளா? என்ன பண்ண போறா? அவ ஏதாவது பைசா இங்க அதிகமா குடுத்து வாங்க போறான்னு யாரோ ஒருத்தவங்க சிந்திக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு 2 விதமான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த மாரி ஒரு எண்ணத்துல தான் நாங்க அங்க போறோம். பூ அ அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி உட்கார்ந்திருக்கும்போது, எல்லாரும் கொஞ்சம் கூட்டமா இருக்கிற இடத்துல உட்காந்துக்கலாம். ஏன்னா, நள்ளிரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உட்கார்ந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருத்தர பத்தி அறிமுகப்படுத்திக்கிறோம். அ இப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சா,
ஒவ்வொருத்தருமே ஒரு நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அஃப்கோர்ஸ் வந்து இந்த மாரி தனியா பெண்கள் ட்ராவல் பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு பண வசதி, பொருளாதார வசதி பெற்றவங்களாவும், நல்லா படிச்சவங்களாவும், இப்படி இருக்கிற ஒரு நிலையிலேருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போறவங்க, ஒவ்வொரு விதமான அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து வென்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பயணத்த தேர்ந்தெடுத்ததா அப்படி சொல்றாங்க. எல்லாரும் நல்லா அழகா பேசுறாங்க. அவங்கவங்க அறிமுகம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஸ்நாக்ஸ் வச்சிருந்ததெல்லாம் எடுத்து திரும்ப சாப்பிட்டு, அவங்கவங்க ஷேர் பண்ணிட்டு, அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அந்த நேரம். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல ஏறுனோனே திரும்ப அந்த பயணம். விடியற் காலையில நாங்க ஒரு 5:30 மணிக்கு இறங்குறோம். அதுல ஒரு லேடி 2 பேருக்கு வந்து ஹிந்தி நல்லா பேசத் தெரியும். அதுல ஒரு லேடி தானாவே ஒரு ஒரு நபருக்கு கால் பண்றாங்க. ஒரு வேன் டிரைவர். கால் பண்ண உடனே அவரு வந்து இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு எங்கள கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து லீட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து யாரு வந்து ஃபோன் பண்றது? ஏன்னா குரூப்ல இருக்கு வேன் டிரைவரோட நம்பர். அந்த நம்பருக்கு யார் கால் பண்றது? அப்படின்லாம் எந்த தடுமாற்றமும் இல்ல. டக்குன்னு ஒருத்தவங்க லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து கால் பண்ணோன்னே, அந்த வேன் டிரைவர் வந்தோனே எல்லாரும் வேன்ல ஏறிட்டோம். அங்கேருந்து கிளம்புனா, போற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கிலோமீட்டர்ல வேன் வந்து நின்னுடுது. ஒரு ப்ராப்ளம் வேன்ல ஏதோ ப்ராப்ளமு, பிக்கப் சரியில்ல அப்டின்றாங்க. அது சண்டே. சண்டே அன்னைக்குன்னோனே எந்த கேரேஜும் வந்து தொறந்திருக்குமா என்ன ஏதுன்னுட்டு ஒரே பிரச்சனை. எல்லாரும் வந்து அ இப்போ வந்து கால் பண்ணி நம்மளோட ஆர்கனைசர் மோகனாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிரைவர் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறாரு. பிக்கப் சரியில்ல. உங்கள வந்து ஒரு 200 ஒரு 150 கிலோமீட்டர் ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நீங்க டிராவல் பண்ணணும். அவ்வளோ பெரிய டிராவலுக்கு இப்ப வந்து வண்டி கிடைக்கல. இன்னொரு வேன் கேட்டிருக்கோம். அது கிடைக்கலன்னா, நீங்க 2 எர்டிகால டிராவல் பண்ற மாரி இருக்கும். அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து எங்க குழுவுல விரும்பல. எல்லாரும் ஒண்ணா 10 பேரு டிராவல் பண்ணணுன்றது தான் எங்க ஆச. அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. நீங்க ஏதாவது வேனே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டுருக்கு. அதுக்குள்ள இவர் வந்து ஒரு கேரேஜ் வந்து பக்கத்துல இருக்கு. அதுவரைக்கும் பிக்கப் வந்து ஒரு சுமாரா இருக்கு. நான் எப்படியாவது கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேன் டிரைவர் அங்க கொண்டு போறாரு. ஆல்ரெடி அந்த வேன் டிரைவர் வந்து கொஞ்சம் சிடுசிடுப்பு மிக்கவரா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ரேசிசம் தாட்ஸ் இருக்கிற மாரி இருக்காரு. ஆ தமிழர்கள்னு தெரியுது அவருக்கு. அதனால அவருக்கு மைண்ட்ல வந்து ஒரு எத எடுத்தாலும் என்ன ஒரு சின்ன ஒரு சாதாரணமான கேள்வி கேட்டா கூட, சிடுசிடுப்பான பதில். போதாக்குறைக்கு அவருக்கு வேன் நின்னுடுச்சுன்ற ஒரு எரிச்சல் வேற இருக்கு. அப்படியே அவரு அங்க கூட்டிட்டு போறாரு. அங்க கேரேஜ்ல வெயிட் பண்றோம், வெயிட் பண்றோம். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆ அதுக்கப்புறமா அந்த கேரேஜ வந்து தொறக்குறாங்க. 2 பேர் வந்து தொறக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வண்டி எடுத்துட்டு போயி, லேப்டாப்லாம் போட்டு ஏன்னா இப்போலாம் நெறைய வசதிகள் வந்துருச்சு இல்லையா? டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால, அந்த வண்டிய ஏதோ ஒரு லேப்டாப்போட கனெக்ட் பண்றாங்க. பண்ணி என்னென்னமோ எங்க ஃபால்ட் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் பண்ணோன்னே ஸ்மூத் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கும். பட் எங்களுக்கு வந்து லிட்ரலி அந்த 2, 2 1/2 மணி நேரம் போனதே தெரியல. அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணிட்டு, எல்லாரும் பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு, அப்படியே அந்த பெண்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால, கீழ இறங்கி வாக் போயிட்டு, அந்த ஏரியால வெளிச்சமாயிடுச்சு. ஸோ, எப்படி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அது ஒரு ரிமோட் ஏரியா. இருந்தாலுமே எல்லாரும் வந்து அப்படி பார்க்கலாம். அங்க போலாம், இங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஜெல் ஆயிட்டோம். அவங்கவங்க பேசிட்டு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் வண்டி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோனே ஒரு பயணம். அந்த பயணம் எப்படி இருக்கும்னா, பாலைவன பகுதி பயணம் தான். பெருசா பசுமை நிறைந்த பயணம் இல்ல. 2 பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே பொட்டல் காடா இருக்கும். அதுல எருமை மாடுகள் தான் அதிகமா இருந்தது. எருமை மாடுனா, இவ்வளோ எருமை மாடா அங்க நான் பாப்பேன்னு நெனைக்கல. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 500, 1000ன்னு சொல்லலாம். அவ்வளோ கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் எருமை மாடுகள் மட்டுமே. அங்க என்ன மேய்ச்சலுக்கு இருக்குன்னே தெரியல. அங்க ஆனா மேய்ச்சலுக்கு அது வந்திருக்குது.
அவ்வளோ எருமை மாடுகள் பார்க்க முடிஞ்சுது. ஆமணக்கு செடிகள் எல்லா இடத்துலயும். ஓ! இங்க விளக்கெண்ணெய் வந்து நல்லா கிடைக்கும் போல அப்படின்ற மாதிரி 2 பக்கமும் ஆமணக்கு செடிகளா வச்சு பயிரிடுறாங்க. ஒருவேளை அந்த சீதோஷண நிலைக்கு அந்த செடிகள் நல்லா வரும் போல இருக்கு. அது நெறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய ரிசார்ட்டுக்கு போயிட்டோம். எங்களோட ரிசார்ட் வந்து த ஒயிட் டெசர்ட் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிசார்ட்டோட பேரு. அந்த இடத்துக்கு போன உடனே அதுவும் வந்து காட்டேஜ் மாதிரி, கூடாரங்கள் மாதிரி போட்டிருப்பாங்க. துணியில தான் மேல கூரை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ரிசார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த 3 மாதம் மட்டும் தான் ஃபங்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அத வந்து அது சும்மா டெம்பரரியா கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு தடவையும் மாத்துவாங்க. அத இடிச்சுட்டு, அந்த கூடாரத்த டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த கூடாரங்கள்ல எல்லா வசதிகளுடையும் பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த 3 மாதம் மட்டும் செயல்படும். அங்க வந்து அங்கேயே உள்ள வந்து லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்ன்னு எல்லாமே அங்க கிடைக்கிற மாதிரி, அங்க சமையலுக்குன்னு அதாவது எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறதுக்குன்னு ரெஸ்டாரண்ட் ஏரியா இருக்கும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரிசார்ட் எப்படி இயங்குமோ, அந்த மாதிரி இயங்கும். பெட்டெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். ஹைஜீனிக்கான அதாவது சில பேர் வந்து அந்த ஹாட் சன்ன வந்து பிப்ரவரியிலேயே நல்ல வெயில் இருக்கும். அதனால ஏசிலேருந்து எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாரி, ஒரு ஆம்பி தியேட்டர் மாரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பொது கலை நிகழ்ச்சிகள்லாம் இரவு நேரத்துல நடக்கும். பகல் பூரா கடுமையான வெயில், இரவு பூரா நல்ல பனி பெய்யும். அந்த அளவுக்கு குளிர்னா ஸ்வெட்டர் இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு குளிரும். ஸோ பகல் வந்து அவ்வளோ ஹீட்டா இருக்கும். இது மாதிரி ஒரு ரிசார்ட்ல நாங்க போய் சேர்ந்தது நண்பகல் ஒரு 12:30 1 மணி ஆயிடுச்சு. அப்படி போய் அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 4:30 மணி போல எல்லாரும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல அசெம்பிள் ஆயிடுங்க. அங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க ரேன் ஆஃப் கட்சிக்கு டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் லஞ்சுக்காக அந்த இடத்துக்கு போனோம். லஞ்ச் வந்து எல்லாரும் எக்ஸைட் ஆனாங்க. குஜராத்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி இது பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது அந்த ஃபுட்டு. நம்ம இங்க அ ஒரு க இது லஞ்ச் அப்போ நம்ம வந்து தூக்கு சட்டி மாரி சொல்லுவோம் இல்லையா? 4 பாகங்களா இருக்கும் இல்லையா? அது 4துலயும் 4 விதமான ஊறுகாய் வச்சிருப்பாங்க. அந்த அச்சாருங்கிறது அவங்களுடைய மெயின் கோர்ஸ் ஒரு ஐட்டம் மாரி அது. அதனால அத வச்சு அதுக்கப்புறம் வரிசையா வச்சு அடுக்கி இருந்தது பார்க்க பயங்கர எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும். நல்லாவே வளைச்சு கட்டி சாப்பிட்டாங்க. ஏன்னா மார்னிங் வந்து ரோட் சைடு தான் வந்து ஒரு இடத்துல நாங்க அந்த பூரி மாதிரி ஒண்ண நொறுக்கி போட்டு, அது வந்து அ அது பூரி வந்து எப்படின்னா, பிச்சு சாப்பிடுற மாரி இல்லாம, அது அப்படியே கிரிஸ்பியா அப்பளம் மாதிரி. அத நொறுக்கி போட்டு, அதுல வந்து தால் வந்து அப்படியே ஊத்துறாங்க. சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கிற தால் அதில ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் போகான்னு சொல்லக்கூடிய அவல்ல செய்யக்கூடிய ஒரு உப்மா மாதிரி ஒரு வெரைட்டி. இதுதான் வந்து ஸ்ட்ரீட் சைடு கிடைச்சது. வரும்போது நாங்க நின்னு சாப்பிட்டது. த்ரூ அவுட் த குஜராத் பயணத்தில இந்த சாய் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது. மசாலா டீயா இருக்கட்டும், நார்மல் டீயே ஒரு ஜிஞ்சர் டீ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன வெரைட்டில நீங்க டீ குடிச்சீங்கனாலும் குஜராத்ல ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் சைடு ஃபுட்டு தான் நாங்க சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். அதனால நல்ல பசி இருந்தது. எல்லாருமே 1:30, 2 மணிக்கு அவங்கவங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அங்க அசெம்பிள் ஆகி சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள கிச்சன் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா வச்சிருந்தாங்க. அங்க வந்து ஒரு அம்மா வந்து இந்த அ கேப்ப மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த கேவுரு மாவுல செய்யக்கூடிய சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அத வந்து நம்ம மாரி அவங்க ரோல் பண்றதில்ல. கையாலேயே இப்படியே தட்டிக்கிட்டே இருக்க இருக்க ஒரு 100 முறை இப்படியும் அப்படியும் புரட்டி போடுறாங்க. அதுலேயே கையில ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாத்த மாத்த அது ரவுண்ட் ஷேப்ல பெருசாயிடுது. அது எவ்வளோ பெரிய பால்னா, நல்ல கையி வந்து கைய அகலமா விரிச்சா எவ்வளோ பெரிய பால் இருக்கும். அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பெசஞ்சு, அவ்வளோ மொத்தமான ஒரு சப்பாத்தி ரெடி பண்றாங்க. அது அவ்வளோ பெருசா வருது. அத போட்டு எடுக்குறாங்க. அந்த அடுப்பு, அவங்க வந்து கீழ உட்காந்துட்டு அப்படியே அருமையா அத பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சப்பாத்தி ஆவுறதுக்கே அது ஆகுது. ஒரு 2, 3 நிமிஷம் மேல
4 நிமிஷம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி வெந்து, அது கிட்டத்தட்ட அது காக்ரா இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் கிரிஸ்பியா ஆயிடுது. அந்த மாதிரி காக்ரா வெரைட்டி வந்து அங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அத விரும்புறவங்க அப்படின்னு இந்த டோக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்த விரும்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அங்க ஸ்வீட் வந்து வீட்ல செய்யக்கூடிய ஒரு விதமான சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல்னா, அது வந்து நம்ம அரிசியில செய்றோம். அவங்க வந்து கோதுமைய உடைச்சு, அது கோதுமை ரவையில செய்யக்கூடிய ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து அங்க ஸ்பெஷல் டிஷ்ஷஸா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு 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 நல்லாவே ச இருந்தது. எதையுமே வந்து புறந்தள்ள முடியல. நாங்க 10 பேருமே வெஜிடேரியன். அதுவும் இங்க குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ 10 பேர் வெஜிடேரியனா, அதாவது ஈவன் தோ அதில சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க. ஆனாலும் அங்க காமனா எல்லாரும் வெஜிடேரியன் இந்த 4 நாளும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருந்தாங்க. ஏன்னா, மெஜாரிட்டி வெஜிடேரியன் பீப்பிள் இருந்ததுனால. ஸோ அது மாரி சாப்பிட்டு முடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு, அந்த ரிசார்ட்ட வந்து வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க ஒரு 4:30 மணிக்கு ஸ்நாக்ஸ் அதுவும் நல்லா இருந்தது. அது பஜ்ஜி வெரைட்டி நெறைய கொஞ்சம் சப்புன்னு இருந்தது. இந்த மிளகா பஜ்ஜி அது இதுன்னு இதே தான். அ அது மாரி இருந்தா கூட, ஒரு மாதிரி சப்புன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த டேஸ்ட் நம்மளோட டேஸ்ட் அங்க கிடைக்கல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இதுக்கு ரான் ஆஃப் கட்ச் போறோம். அந்த ஒயிட் டெசர்ட்ட வந்து பார்க்கறது எப்பேர்ப்பட்ட ஒரு அனுபவம்னா, அது ரொம்ப ஒரு ஹெவன்லி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. கா பார்க்குற இடம்லாம் ஒயிட்டாவே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே டோட்டலா வந்து அதுவும் தர மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸு. அப்படியே அழுந்தி அழுந்தி அப்படியே ஒரு படிமானம் வந்து ஹார்டா படிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு கடுமையான அம் மழை பொழிவு நடக்கும்போது, அந்த மழை பொழிவு வந்து கொஞ்சம் தண்ணி தேங்க வைக்கிது. அது வந்து ரொம்ப தாழ்வான பகுதிங்கிறதுனால, அந்த மழை தண்ணீர் வந்து அப்படியே தேங்குது. தேங்குற தண்ணி வந்து வெயில் பட பட ஆவியாகி அந்த உப்பு சதுப்பு நிலம் உருவாகுது. முழுக்க முழுக்க உப்பு. அது ஃபுல்லாவே உப்பளம். அந்த உப்பளம் வந்து செயற்கை முறையில இல்லாம, இயற்கையாவே அந்த 3 மாதத்துல அந்த உப்பளம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. கொஞ்ச நாளாவே அது மழைக்கு அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு, கொஞ்ச காலம் அப்படியே அந்த ப்ராசஸ் நடந்து, அந்த சதுப்பு நிலம் ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. அது பார்க்கறதுக்கு அப்படியே உப்பு வந்து அப்படியே படிமானமா நம்ம கல்லு உப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கல்லு உப்பு வந்து அப்படியே படிஞ்சு அப்படியே ஹார்ட் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நெறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. உற்சவம் மாரி நடத்துறாங்க. அது ரான் ஆஃப் கட்ச் உட்சவ் அப்படிங்கிற பேர்ல நடக்குது. அத வந்து பிரதமர் வந்து துவங்கி வைக்கிற இந்த வருஷம் அவர் துவங்கி வச்சிருக்காரு. அப்படியே ஒவ்வொரு வருஷம் அந்த மாரி பெரிய அம் அத சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து அத தொடங்கி வைக்கிறாங்க. போற வழியெல்லாம் பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் இருக்கு. எல்லா ரிசார்ட்டுமே இந்த 3 மாதம் தான் இயங்கும். அதுக்கப்புறமா அத டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்கன்றதெல்லாம் தகவல்களா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு வந்தோம் இல்லையா? ஒரு 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 காமனான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் நம்ம அங்க போணும். அதற்கான அனுமதி வாங்கணும். இது வந்து முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி வைக்கணும். அங்க போயிட்டு அங்க டக்குன்னு நம்ம வந்து பர்மிட் வாங்க முடியாது. ஒரு வேளை வாங்க முடியுமான்னு தெரியல. கிரவுடு வந்து நாங்க போனது இந்த ரன் உடைய நிறைவு டைமு. கிட்டத்தட்ட 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி நிறைவாகுது. நாங்க 16ஆம் தேதி போறோம் அப்படிங்கிறதுனால, அந்த பர்மிட் எல்லாம் நாங்க எங்க சைடு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம். அது ஆன்லைன்ல வாங்கலாம். நேரடியா போய் வாங்க முடியுமான்றது எனக்கு சரியா தெரியல. அப்படி பர்மிட் வாங்குனவங்கள கவர்மெண்ட் பஸ்ல ஏத்தி அப்படி கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அந்த பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நிமிஷம் டிராவல். அப்பதான் பார்க்குறோம் பஸ்ல நம்ம ஏறிட்டோமே, இந்த பக்கம் வந்து ஒட்டகத்துல டிராவல் பண்ணலாம் போல இருக்கே. ஒட்டகம் வந்து பெரிய வண்டி. அது வந்து ஓப்பன் வண்டி. அ அப்படியும் இருக்கு. அ அந்த வண்டியில 2 பக்கமும் கால தொங்க போட்டு இப்படி 2 சைடும் உட்காந்துக்கலாம். பின்பக்கமும் அந்த மாரி உட்காந்துக்கலாம்.
ஒட்டகம் இழுத்துட்டு போகுது. ஒட்டகத்தை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கூடாரம் மாதிரி அமைச்ச வண்டியும் இருக்குது. அதுக்குள்ளே உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஏறி இருக்கலாமே, சரி திரும்ப வரும்போது இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற வேணாம், நம்ம ஒட்டகத்தில் வருவோம் அப்படின்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம். பேசிக்கிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனா, அவ்வளவு அழகான ஒரு இடம். நெறைய கலை நிகழ்ச்சிகள் அங்கங்க டான்ஸு, பாட்டுன்னு நடக்குது. நம்ம டிப்பிக்கல் மெரினா பீச்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி. ஆனா, ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் அங்க கிடையாது. அந்த சதுப்பு நிலத்த கெடுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக, ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லாம, மற்றபடி இங்க வந்து எப்படி இந்த துப்பாக்கி சுடுறது, பலூன் இது, அப்படி இப்படின்னு அந்த டிப்பிக்கலா எப்படி இருக்குமோ, ஒரு பீச் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அங்க நெறைய விஷயங்கள் இருக்கு. கூடுதலா குஜராத் ஆடைகள் அங்க வந்து வாடகைக்கு எடுத்து, அத போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த கலாச்சார உடைகள் இருக்கிற மாதிரி அங்க நெறைய கிடைச்சது. அத தவிர ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இப்படி ஆட்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள இப்படி எடுத்து காட்டுறோம், அப்படி எடுத்து காட்டுறோம்ன்னு. அது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் டெசர்ட்ல நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அ அங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து. எல்லாரும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த கலாச்சார உடையில டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து அவங்களோட ஜெல் ஆகனத்துக்கு அவங்க என்ன ஏத்துக்கிட்டதுக்கு ஒரு மெயின் காரணம், அ அவங்கள நான் நெறைய கேண்டிட் பிக்சர்ஸ் எடுத்துட்டே இருந்தேன். நெறைய வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அத அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அழகழகா அவங்கள தனித்தனியா எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பல்லாம், நான் வந்து வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். நான் ஒரு விளாகர் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு இருந்தப்போ, நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோன்ன, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன அப்ரோச் பண்ணி நெறைய ஃபோட்டோ எடுத்து குடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அந்த மெமரிய குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, அது மாரி அவங்கலாம் அந்த கலாச்சார உடைகள வந்து போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது, எனக்கு அதில பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. அவங்க டான்ஸ் பண்றதும், அதெல்லாம் வீடியோஸ் எடுத்துட்டுருந்தேன். அப்புறம் எல்லாருமா பிடிவாதம் பண்ணி, நானும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டே ஆவணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு, அவங்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்து, திரும்ப ஒன் மோர் டைம் வேற ஒருத்தவங்கள வீடியோ எடுக்க சொல்லி, திரும்ப அதே டான்ஸ நானும் பண்ணணும்னு சொல்லி, என்ன கூச்சமா இருந்தாலும் ஆடியே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி எல்லாரும் ஆட வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போணுது அங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எம்பராசிங்கா இருந்தது. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருந்தது. ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. ஒரு மாதிரி கலந்த கலவையா இருந்தது. இந்த இடம் ஒரு பார்த்துட்டு திரும்ப நாங்க ஒட்டக பயணம் திரும்பி வந்தோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் போதுமான அளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அடுத்தது ரோட் டு ஹெவன் அப்படிங்கிறது மறுநாள் நாங்க கிளம்புனது. இது நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிஜமாவே வந்து ரோட் டு ஹெவன்னா உண்மையிலேயே நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு பாதையா தான் அது இருக்கும். அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு 2, 2 1/2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அந்த இடத்த போனா, அது ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ஒரு ரோடு. 20, 22 கிலோமீட்டர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பயணம் வந்து 2 பக்கமுமே அந்த ஒயிட் டெசர்ட் இருக்கும். 2 பக்கமும் இந்த சதுப்பு நிலம், வெள்ளை பாலைவனத்த பார்ப்பீங்க. நடுவுல ஒரு ரோடு. ஸோ ஒரு ஏரியல் வியூல கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கடல் வெள்ளையா இருக்கிற ஒரு பாலைவன பிரதேசத்த அப்படியே கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி, அப்படி ஒரு சென்டர்ல போற மாதிரி ஒரு ட்ராவலா இருக்கும். அங்கங்க நிறுத்தி, அது ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிட்ஜில, அந்த ரோட்ல ட்ராவல் பண்ணுவோம். அ அந்த அந்த பகுதியில வந்து நடுவுல வண்டிய நிறுத்துவாங்க. நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ஒரு பக்கம் வந்து கடல் அலை மாதிரி அந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறது பார்க்கலாம். தண்ணி வந்து தேங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாவே உப்பளமா ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் உப்பளம் அடியில, ஆனா மேல வந்து மண்ணு படிஞ்சு, அந்த பாலைவனத்தில ஒரு காற்று, சூறாவளி காற்று மாதிரி அடிச்சதுன்னா, மண்ணு படிஞ்சு அது ஒரு ப்ரௌனிஷா இருக்கும். ஆனா, அந்த ப்ரௌனிஷ் ஏரியாவுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வெள்ளையா எல்லாம். அந்த மாதிரி நீங்க கை வச்சு கொஞ்சம் அள்ளி பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபுல்லா உப்பு. அப்படி ஒரு இடத்த பார்க்கலாம். இப்படி வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த ரோடு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அ ரொம்ப நல்லாருக்கும். நார்மல் ரோடு தான். ஒரு ஹைவேஸோட ரோடு தான்.
பட் 2 பக்கமும் உங்களோட பார்வையில வேரியேஷன்ஸ் நீங்க பார்த்துட்டே வருவீங்க. அது வந்து நீங்க கார்ல டிராவல் பண்றப்பவும் பார்ப்பீங்க. ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த பக்கம், அந்த பக்கம்ன்னு இறங்கி போய் பார்த்தீங்கன்னா, கிட்டக்க போய் பார்க்கும்போது நீங்க வேரியேஷன்ஸ் அவ்வளோ பார்க்கலாம். அங்கேயுமே அந்த எங்கெல்லாம் வியூ பாயிண்ட்டுன்னு வச்சிருக்காங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்க இருக்கும். அங்கேயுமே இந்த கலாச்சார உடைகள்லாம் போட்டு எடுத்துக்கணும்னு விரும்புறவங்களுக்கு அங்கேயும் ஸ்டால்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி அந்த தண்ணீல நிக்காதீங்க. அந்த உப்பு தண்ணி வந்து அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நெறைய கேர்ள்ஸ் வந்து இறங்குனாங்க. நான் வந்து இறங்கல. அந்த தண்ணிய வந்து கால் நனைக்கல. பட் இவுங்க கொஞ்சம் பேர் பண்ணாங்க. பட் எதுவும் ஆகல. அதுவும் சொல்லணும். பட் அந்த தண்ணீல உப்பு தண்ணி இல்ல. கம்ப்ளீட்டா அது பயங்கர டென்சிட்டில இருக்கிற உப்பு தண்ணி. அதுல கால் நனைக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பயணத்த நிறைவு பண்ணிட்டு நாங்க போனது டோலாவீரா அப்படின்ற ஒரு இடம். அந்த இடம் என்னன்னா, அது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு தான் இந்த ரோட் டூ ஹெவன் பாதை கூட்டிட்டு போகும். அது என்ன அப்படின்னா, நம்ம மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? புதையுண்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹரப்பா அப்படின்னு நம்ம வரலாற்று இதுலலாம் நம்ம புத்தகத்துலலாம் படிச்சிருப்போம். அந்த ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த இடம் ஹரப்பா. ஹரப்பாவோட ஒரு சின்ன போர்ஷன் இந்த இடத்துல இருக்கு. அதாவது குஜராத்ல வருது. அப்புறம் பாகிஸ்தான்ல அதனுடைய பகுதி வரும். உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் வரும். இப்படி அது வந்து அது ஒரு பெரிய நகரம் அது. அந்த பெரிய நகரத்தோட ஒரு சின்ன பகுதி, சின்ன பகுதிங்கிறதே பல ஏக்கர். இந்த குஜராத்ல ஹரப்பா சிவிலைசேஷன் கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து பல ஏக்கர் இருக்கிற இடம். அப்பன்னா அந்த நகரம் எவ்வளோ பெரிய நகரமா இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இந்த தோலாவீராங்கிறது அந்த ஹரப்பா சிவிலைசேஷன் புதையுண்ட இடம் தான் அது. அதுல நம்ம மேஜரான இடத்துல என்ன பார்ப்போமோ, அதாவது அது 3 அடுக்குகளா இருக்கும். அடித்தட்டு மக்கள் வாழ்ந்த இடங்கள், அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வாழ்ந்த இடம், அதுக்கப்புறம் உயர்தட்டு மக்கள்னு 3 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அந்த நகரம் வந்து ரொம்பவே ப்ராப்பரா வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரமா இருக்கும். அந்த வீதிகள் எல்லாம் ரொம்ப அகலமான வீதிகள், 2 பக்கமும் வீடுகள். அந்த வீடுகளுக்குள்ள நம்ம இப்ப இப்ப எப்படி வந்து லிவிங் ரூமு, அப்புறம் டைனிங் ஏரியான்னு சொல்றோம். அப்புறம் சமையல் கட்டு சொல்றோம். குளிக்கிறதுக்குன்னு பாத்ரூம் வசதிகள்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் ட்ரெயினேஜ் வசதிகள் அந்த காலத்திலேயே எப்படி பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 5000 வருஷம் பழமையான அந்த இடம் வந்து எப்படி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதோடைய சுவடுகள், அந்த வீடுகளுடைய எச்சங்கள்லாம் அங்க பார்க்க முடியுது. அப்புறம் அங்க ஆழ்கிணறுலாம் எப்படி வடிவமைச்சு, அதிலிருந்து தண்ணீர் வசதிகள் எப்படி பண்ணியிருக்காங்க. மேல்தட்டு அப்படிங்கிறது அங்க ராஜா உடைய ஆட்சி கிடையாது. அது ஜனநாயக ஆட்சியா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். அங்க ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அவருடைய வீடு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அவருடைய அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ன்றது இடம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதனுடைய ஒரு ஒரு பகுதியை வந்து அங்கே பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஹரப்பா சிவிலைசேஷனை இந்த இடத்துக்கு போனாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். எப்படி வந்து அந்த மண்ணால செய்யப்பட்ட குழாய்கள் மூலமா எப்படி வந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க, ட்ரைனேஜ் வசதிகளை எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டெப்வெல் அப்படின்னு சொல்ற படிக்கிணறுகள் வந்து எப்படி அமைச்சிருக்காங்க, அது எல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சுது. அது வந்து ஒரு பெரிய சூப்பரான அனுபவம்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனா வரலாற்று அம், பதிவுகள்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களுக்கு அது நிறைய தகவல் களஞ்சியமா. அதுக்கு வந்து நம்ம கைடு வச்சே ஆகணுன்ட்டு நாங்க கைடு வச்சதுனால அவர் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விவரங்களையும் அழகா அவர் வந்து சொல்லிட்டு வந்தாரு. அது வந்து ரொம்ப கேட்க முடிஞ்சுது. ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, கடுமையான வெயில்ல அந்த பகுதியில இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 40 டிகிரி வெயில்ல நம்ம அங்க போகுறது வந்து ரொம்ப சவாலா இருந்தது. கூட்டிட்டு போறாரு, போறாரு, போறாருன்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஏக்கர் கணக்குல அத்தனை இடத்தையும் பார்த்துட்டு வரணுன்னும் போது,
அந்த கடுமையான வெயில் ஓப்பன் பிளேஸ் இல்லையா அது, எந்த ஒரு ஷெல்டருமே அங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கூட்டிகிட்டு போய் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது இங்கே வந்து தத்தாத்திரேயர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னார். தத்தாத்திரேயர் வந்து அந்த இடத்துல ரொம்ப காலம் தவம் செஞ்சார் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னார். தத்தாத்திரேயர் அப்படிங்கிற கடவுள் வந்து சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் இணைஞ்ச ஒரு ஒரு சொரூபம். அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போகிற அந்த கோயில் போகிற பாதையில் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ரோடு போகுது. அது ஒரு ஸ்லோப் மாதிரி. ஸ்லோப்பில் பொதுவாக வந்து வண்டியை வந்து அப்படியே விட்டா ஸ்லோப்பில் அப்படியே இறங்கும் இல்லையா? ஆனா, அந்த இடத்துல, அந்த ஸ்லோப்ல ரிவர்ஸ்ல போகுது. அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ரிவர்ஸ்ல வண்டி வந்து அந்த ஸ்லோப்ல நியூட்ரல்ல போட்டு வச்சிருக்காரு. ரிவர்ஸ்ல அப்படியே மேல ஏறுது வண்டி. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணிய ஊத்துனா கூட, தண்ணி வந்து கீழ் நோக்கி போகாம மேல போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரு ரோடு வந்து சும்மா அந்த இடம் ஒண்ணும் பெருசா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்ல. 2 பக்கமும் 2 கடைய வச்சுட்டு, அங்க வந்து பைனாகுலர்ஸ் வந்து ஏன் வந்து அங்க வச்சிருக்காங்க? என்னடா இந்த இடத்துல என்ன சம்மந்தம் இல்லாம பைனாகுலர் விக்கிறாங்க? இல்ல ரெண்டலுக்கு குடுக்குறாங்க. திரும்ப அந்த பாதை வழியா தான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு குடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தத்தாத்திரேயர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தா ஒரு மலை உச்சிக்கு போயிட்டோம்னா, அங்கேருந்து பாகிஸ்தானோட எல்லையில இருக்கிற ஒரு கிராமத்த பார்க்கலாம். அந்த கிராமத்த பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு ரோடு போகுது. ஒரு எஸ் மாரி வளைஞ்சு, 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 வளைஞ்சு போகக்கூடிய ஹைவேஸ ஒண்ணு பார்க்கலாம். அந்த கிராமத்தையும் பார்க்கலாம். கிராமத்தில இருக்கிற வீடுகள பார்க்கலாம். அதனால அந்த இடத்துல வந்து பைனாகுலர் வந்து குடுக்குறாங்க. அது ஒரு ரெண்டலுக்கு எடுத்துட்டு வந்து அங்க இருந்து நாங்க பார்த்தோம். அந்த கோயில்லேருந்தும் கொஞ்சம் பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கணும். ஆனா, இன்னும் 1 கிலோமீட்டர் அது வந்து குதிரையிலயும் நம்ம சவாரி பண்ணலாம். அந்த 1 கிலோமீட்டர் நம்மளால நடக்க முடியல, மலை மேல ஏறுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, அந்த குதிரை சவாரி மாரி அங்க வச்சிருக்காங்க. ஒட்டக சவாரி இல்லாம வச்சிருக்காங்க. அதுல போலாம். போயிட்டு மேல இருந்து அந்த இடத்த பார்க்கலாம். இது ஒரு பிளேஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து நைட்டு விடிய விடிய அந்த கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். இப்படின்னு அந்த அந்த கலாச்சார நிகழ்ச்சிகள்ங்கிறது அவங்களுடைய நடனங்கள். அது ஒரு மாரி ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோ பெரிய பாவாடை மாதிரி ஸ்கர்ட் வந்து அவ்வளோ பெருசு. அத வந்து சுத்தும்போது அது அழகா அது ஒரு ஃப்ளார் வந்து அப்படி வர்றது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவங்க லாவகமா டான்ஸ் பண்றது, அந்த பானைகள அடுக்கி, 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 அடுக்கி ஒரு 10 பானை மேல இருக்கும் தல மேல. அத எப்படி வந்து அவங்க லாவகமா வச்சுட்டு டான்ஸ் பண்றாங்க. அப்புறம் நெறைய ஆணிகள் குத்தி வச்சிருக்கிற ஒரு பலகை மேல ஏறி எப்படி டான்ஸ் பண்றாங்க. இப்படின்னு அ நெருப்பு வச்சுக்கிட்டு எப்படி டான்ஸ் பண்றாங்கன்னு, இது மாரி நெறைய நிகழ்ச்சிகள். இது வந்து ரிசார்ட்ல ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அம் 4ஆம் நாள் பயணம் வந்து நாங்க திரும்ப அகமதாபாத் வந்துட்டு பூஜ் வந்தோம். 2 நாட்கள் பயணம். நான் இப்ப சொன்னது எல்லாமே 2 நாட்கள்ல நிறைவானது. 3வது நாள் நாங்க வந்து பூஜ் வந்துட்டோம். பூஜ்ல வந்து நாங்க பூஜ்னோன்னயே உங்க எல்லாருக்குமே நினைவுல வந்திருக்கும். அந்த நிலநடுக்கம் நம்மள ரொம்ப பாதிச்ச ஒரு நிலநடுக்கம் வந்து உங்களுக்கு நினைவுல வந்திருக்கும். 2001 2 எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த சமயத்துல வந்த நிலநடுக்க பகுதி. அதுக்காக ஒரு மெமோரியல் அங்க ஸ்மிருதி வன் அப்படின்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளவு பேரும் வந்து புதையுண்டு போய் இல்ல ஆயிரக்கணக்கானவர்கள இழந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால, அவங்களுடைய சுவாசம் வந்து இன்னும் உயிர்ப்பு பெற வைக்கணும். அவங்க வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து திரும்ப அவங்களுடைய சுவாசத்த மீட்டு எடுக்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. 5,00,000 மரக்கன்றுகள் அங்க நட்டு வச்சிருக்காங்க. அந்த மரக்கன்றுகள் சுவாசிக்கிறது மூலமா அவங்க எல்லாரும் சுவாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அங்க பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல இருக்கிற நிலப்பரப்புல இந்த மாதிரி மரக்கன்றுகள நட்டு,
அந்த ஸ்மிருதிவன்ல இந்த பூஜ் நிலநடுக்கத்தினால எப்படிப்பட்ட பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புகைப்படங்கள் அங்கே வச்சு ஒரு பெரிய மியூசியம் அமைச்சு, அப்புறம் விஷுவலா நிறைய விஷயங்கள் தேட்டரில் காட்டுறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ பூஜில் நாங்கள் நைட்டு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அகமதாபாத் வர்றதுக்காக அது வரைக்கும் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண விஷயங்கள் இந்த ஸ்மிருதி ஒன் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு வில்லேஜ் ஒன்று இருக்குது, அதோட பேர் வந்து இப்போ நான் மறந்துட்டேன். ஆனால் வந்து அந்த வில்லேஜில் வந்து குஜராத் ட்ரெஸ்ஸஸ், அந்த ஆடைகள், அதாவது துணி வகைகள்லாம் அங்கே நமக்கு நல்ல சீப்பாக கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த அந்த வில்லேஜ் வந்து போனோம். அது பேர் தான் மறந்துட்டேன். ஆனா, அந்த வில்லேஜுங்கிறது ஒரே ஒரு தெருவுல மட்டும் வீடுகள் தோறும் வீடுகள் ஒவ்வொரு வீட்லயுமே அவங்க வந்து நெறைய துணி வகைகள், ரொம்ப ஸ்பெஷலான அந்த சில்க் வகைகள், குஜராத்தில ஒரு டைப் ஆஃப் மொடால் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில்க் வகைகள்லாம் அங்க விப்பாங்க. அ நெறைய ஃப்ராடு தான் அங்க நடக்குது. அது உண்மையான மொடால் சில்க்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ பெட்டர் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல கடையா போய் தான் வாங்கணுன்றது என்னோட எண்ணம். ஆனா, எங்க கூட வந்தவங்க எல்லாருமே வந்து நெறைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அதெல்லாம் வாங்குனாங்க. நானும் வாங்குனேன். ஆனா வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் நான் வாங்கல. சில விஷயங்கள் வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்னு தெரியறத மட்டும் அங்க வாங்குனேன். அப்புறம் பிராக் மஹல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துலயும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேலஸ் அது ஆக்சுவலி. பேலஸ்னா எல்லா பேலஸஸும் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான அடையாளங்களோட தான் அதுவும். பெரிய பெரிய சேர்ஸா இருக்கட்டும், பெரிய அந்த அ அரசர்கள்லாம் பயணிக்கக்கூடிய அந்த சேரட்டா இருக்கட்டும், எப்படி வந்து பல்லக்குல தூக்கிட்டு போவாங்களோ, அந்த பல்லக்குகள், அரசர்கள் பயன்படுத்தின உடைகள், வாள்கள் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க பார்க்க முடிஞ்சுது. அந்த பிராக் மஹல் அப்படின்ற ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து ஐனா மஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே கண்ணாடியாலேயே செய்யப்பட்ட அரண்மனை. எங்க பார்த்தாலுமே பிம்பங்கள் தெரியும். அந்த மாதிரி கண்ணாடி பேலஸ்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பேலஸ் ஃபுல்லாவே கண்ணாடியாலேயே செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு மகளும் பார்த்துட்டு தான் இந்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அ வந்தே பாரத் சாரி வந்தே மாதரம் வந்தே மாதரம் மியூசியம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் எப்படின்னா, ஒரு அ ரொம்ப அழகான இடம். சுத்தி வந்து நெறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. நம்ம பெருந்தலைவர்களுடைய மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு அங்க இங்கேன்னு போற பாதையெல்லாம் ரொம்ப அழகான நந்தவனம் மாரி அமைச்சு, அப்படி பண்ணியிருந்தாங்க. அந்த அ வந்தே மாதரம் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்லிமென்ட் ஹவுஸ் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து உள்ள ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அலவுடு கிடையாது. அங்க வந்து கால்ல செருப்பெல்லாம் எடுத்துட்டு, செருப்பு, ஷூ எதுனாலும் வெளியில விட்டுட்டு, நம்ம வந்து அவங்க குடுக்குற ஒரு உறை மாதிரி கால்ல போட்டுக்கிட்டு தான் அங்க நடக்கணும். ஒரு நம்ம இந்த கொரோனா காலத்துல மாஸ்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாரி மாஸ்க் மாதிரி ஒண்ணு. அத காலுக்கு அணிவிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பரரி மாஸ்க் மாதிரி அது. அத போட்டுட்டு தான் நம்ம உள்ள போகணும். அத வந்து ஒரு 20, 20 பேரா தான் அனுப்புவாங்க. ஸோ ஒரு ஸ்லாட் வந்து 20 பேர் அப்படின்னு. அந்த நம்ம நிக்கிறோம். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்து, அந்த கதவ தொறந்து உள்ள போனோனே சில்லுன்னு முதல்ல ஒரு காத்தடிக்குது. ஸோ ஏசி குளு குளுன்னு இருக்கு அந்த இடம். ஆனா உள்ள போனோனே பாரத மாதா நிக்கிறாங்க. ஒரு 40 அடி உயரத்துக்கு அப்படி நிக்கிறாங்க. அது தெரியல, நான் அடிக்கணக்கு கரெக்ட்டா சொல்றேனான்னு. 30 அடிக்கு மேல கண்டிப்பா இருக்கணும். அவ்வளோ உயரத்துக்கு பாரத மாதா வந்து ஜைஜாண்டிக்கா வானத்துக்கு பூமிக்குமா நிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு சேரட் மேல நிக்கிறாங்க. அந்த சேரட்ட ஒரு 4 சிங்கங்கள் வந்து இழுத்துட்டு வருது. அந்த சிங்கங்கள வந்து அ கடிவாளம் போட்டு, அந்த கடிவாளத்த இவங்க பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவ்வளோ கம்பீரமா இடது கை வந்து அந்த 4 சிங்கங்களையும் பிடிச்சிட்டு இருக்கு. அந்த கயிறுகள பிடிச்சிட்டு இருக்கு. வலது கையில நம்முடைய தேசிய கொடிய வச்சுட்டுருக்காங்க. அழகா வந்து அவங்களுடைய கிரீடம் எல்லாமே வந்து அது ஒரு வெண்கலத்தால செய்யப்பட்ட சிலைன்னு சொல்றாங்க.
அவ்வளோ பெரிய சிலை. டன் கணக்குல இருக்கக்கூடிய வெயிட்டா இருக்கிற ஒரு சிலை. அந்த சேரட் அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஓப்பன் சேரட் இந்த கர்ணன் படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாரி ஓப்பன் சேரட்டா இருக்கும். அதில அவங்க ஜைஜான்டிக்கா நின்னுட்டு இருக்கிறது பார்த்தா கூஸ் பம்ப்ஸ்ன்னு தான் உண்மையிலே சொல்லணும். உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள அப்படி பிரம்மாண்டமா பார்க்கறது, நமக்கு உண்மையிலே அவ்வளோ இதுவா உள்ள போனோனயே எல்லாரும் உடனே வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் அப்படி இப்படின்னு எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய்ன்னு அப்படி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்மள அறியாம நமக்கு அந்த உணர்வு வந்து அங்க மேலிடுறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அங்கேயும் கைடு. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் கைடு வந்து அவைலபிள் இல்ல. ஹிந்தி கைடு மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னு அங்க சொன்னாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு அ ஒரு நம்முடைய அரசாங்கத்துக்கே ஒரு எவ்வளோ கெட்ட பேரு அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய ஃபாரினர்ஸ் அங்க வந்திருக்காங்க. இப்படி சொல்றதே எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல இங்கிலீஷ் கைடு அவைலபிள் இல்ல. அவங்கலாம் வந்து ரொம்ப க்ரவுடா இருக்கிற நாட்கள்ல தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அப்படியே ரூமா அது பேலஸ் மாதிரி ஒரு பெரிய இடம். அது சொல்ற ஒரு அங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50, 60 ரூம் இருக்கும். ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அப்படியே அந்த ரூம்ல நம்ம டிராவல் பண்ணும்போது, நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல என்னென்னலாம் நடந்ததோ, அதெல்லாம் வந்து காட்சிகளா வச்சிருக்காங்க. காட்சிகளா வச்சிருக்காங்கன்னா, அத 3டி எஃபெக்ட்ல வச்சிருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ள போகும்போது, ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபோக்கஸ் லைட் இருளா இருக்கும். ஒரு இருட்டான ஒரு ரூமுக்குள்ள போவோம். ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. அந்த லைட்ல வந்து முதல்ல வந்து ஜஹாங்கீர் காலத்துல தான் வந்து உள்ள வர்றாங்க ஆங்கிலேயர்கள். அவரு அவர் காலத்துல வந்து வரும்போது, சூரத் வழியா தான் நான் நெனச்சு பார்த்தேன். குஜராத் வழியா தான் வந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள். அ இந்தியாவுக்குள்ளார கிழக்கிந்திய கம்பெனி நுழைஞ்சது வந்து குஜராத் வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று தகவல் அங்க சொல்றாங்க. மேபி பல வழிகளா கேரள பகுதியில ஸ்பைசஸ்க்காக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு எது உண்மையான தகவல்னு தெரியல. ஆனா குஜராத் வழியா வந்திருக்காங்க. குஜராத்ல பிறந்த காந்தி இருக்கிற காலகட்டத்தில. அது வந்து காந்தி தான் சுதந்திரம் வாங்கி குடுத்தாருன்ற அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா, பல பேர் முயற்சி எடுத்து காந்தி வாழ்ந்த அந்த காலத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ குஜராத் வந்து ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கிச்சோ காந்தி மூலமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டது. அத நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். அடுத்தது அப்படியே ஒரு ஒரு ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜஹாங்கீர் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு, சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு, அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து பேசுறதாவும், அப்படியே அவங்களுடைய அந்த 3டி உருவங்கள் பெரிய பெரிய சிலைகள். அது தத்ரூபமா அமைக்கப்பட்ட சிலைகள். அந்த சிலைகள் எல்லாமே ஃபைபர்ல செஞ்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அவ்வளோ எக்ஸலன்ட்டா இருக்கு. இப்ப இவரு பேசும்போது இவர் மேல ஒரு ஃபோக்கஸ் லைட்டு, அவர் பேசும்போது அவர் மேல ஒரு ஃபோக்கஸ் லைட்டுன்னு இப்படி மாறி மாறி அந்த காட்சிகள். ஸோ ஒரு ஒரு இடத்துலயும் போறோம். முக்கியமான நிகழ்வுகள்னு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பகத்சிங்க தூக்குல போட்ட சம்பவம், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த நிகழ்வுகள், தண்டி யாத்திரை, அந்த தண்டின்ற பிரதேசம் உங்களுக்கு குஜராத்ல தானே இருக்கு. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரக யாத்திரை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க வந்து ஒவ்வொரு ரூம்ல காட்சிப்படுத்திட்டே வர்றாங்க. அதுல வந்து காந்தி வந்து எப்படி வந்து தென்னாப்பிரிக்கால அவர வந்து ஜெயில்லேருந்து சாரி அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க இல்லையா? அந்த சம்பவத்த காட்டுறதுக்காக நம்ம எல்லாருமே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறோம். போயிட்டு என்ன ஆயிடுதுன்னா, லிட்ரலி நம்ம வந்து ஒரு ட்ரெயினோட செட்டப்ல இருக்கோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினோட செட்டப்பு. நம்ம கண்ணு முன்னாடியே காந்தி வந்து அந்த ஆங்கிலேயரோட பேசிட்டு இருக்கிற ஒரு காட்சி. காந்தி வந்து நல்ல கம்பீரமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காரு. அந்த ஆங்கிலேயர் வந்து பேசுறாரு. "நீ என்ன?" அப்படின்னா, "நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிறாரு. அப்ப "நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ட எடுத்துட்டு வந்தாலும், நீ ஒரு பிளாக். அதனால நீ நீ வெளியாகணும்னு" சொல்லிட்டு, அவர பிடிச்சு தள்ளி விடுறது. அவரு வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்தோனே அவர பிடிச்சு தள்ளுறாங்க. அடுத்த ஸ்டேஷன நம்மள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் மாரியே அங்க ஒரு நம்மளுமே அந்த அத வந்து கண்ணால பார்க்குறோம். நமக்கு ரத்தம் கொதிக்குது. நம்ம வந்து நம்மள வந்து இப்படி நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே அந்த ஒரு கோபம் வருது. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா, அவர தள்ளி விடும்போது லிட்டரலி நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு எரிச்சலும், கோபமும், ஒரு மனுஷனை எப்படி இப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது நமக்கே.
அந்த மாதிரி அவர் வந்து அங்கே இருந்தே உட்காந்துட்டு லெட்டர் எழுதுறாரு, இது பண்றாரு, அது பண்றாரு, அங்கேயே சத்தியாகிரகம் பண்றாரு. இப்படின்னு இந்த புரட்சிக்கு நம்ம இந்திய சுதந்திர புரட்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ன்றதுனால அத அங்க அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது முடிஞ்சு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து கப்பல்ல இறங்குறது, உடனே கோபாலகிருஷ்ண கோகலேய வந்து நீ வந்து அவர் தான் காந்தியோடைய குருன்னு சொல்லுவாங்க. அவர வந்து அவர் காந்தி அழைச்சிட்டு போய் எப்படிலாம் பேசுறாரு, எப்படி உத்வேகம் குடுக்குறாரு, இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாமே அங்க காட்சிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து சுதந்திரம் கிடைக்குது, அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச் எப்படி நேரு குடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி லண்டன்ல நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு காந்தி எப்படி போறாரு, அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அம்பேத்கரும் அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அமைச்சிருந்தாங்க. அது நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. எனக்கு அம்பேத்கர் வந்து யூசுவலி அவரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல தான் அவர காட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ப்ளூ கலர் கோட்ல அவரு அழகா கண்ணாடி போட்டுட்டு அவரு உட்கார்ந்திருக்காரு. சரோஜினி நாயுடு அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அந்த ப்ளூ அந்த கான்ஃபரன்ஸ்ல இடம்பெற்றவங்கள் எல்லாம் அங்க காட்டுறாங்க. அதெல்லாம் வாய்ஸ் ஓவரா வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு ரூம்லயும் அந்த தகவல்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாமே ஹிந்தியில சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைவாகும்போது அந்த அ அது என்ன அந்த இவரு அது என்ன கொடியேற்றம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மவுண்ட் பேட்டனோட நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அங்க வந்து அந்த சுதந்திரத்த அறிவிக்கிறது. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து பதவி ஏத்துக்கிறாரு. அப்படிங்கிறதோட பிரதம மந்திரியா அவரு அ பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இந்த காட்சிகளோட நிறைவாகி வெளியில வர்றோம். வெளியில வந்தோன்னே அந்த கைடு சொல்றாரு, "உங்களுடைய ஃபீட்பேக்கு மற்றும் உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இருக்குதோ, அதெல்லாம் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல நீங்க எழுதலாம்." அப்படின்னு சொன்னோன்னே, நாங்க கிட்டத்தட்ட நாங்க 10 பேருமே வரிஞ்சு தள்ளினோம். அதுல என்னன்னா, முதல்ல வந்து ஆங்கிலத்துல இல்லாதது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. அடுத்து இந்த சுதந்திரம் வந்து சுதந்திர போராட்டத்துல பகத்சிங்கு, ஆம், இன்னும் நெறைய பேரு காட்டுறவங்க எல்லாருமே, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், எல்லாருமே வட இந்தியர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. தென்னிந்தியாலேருந்து வந்தவங்கன்னு பார்த்தா சரோஜினி நாயுடு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. மத்தபடி நேதாஜி அப்படி இப்படின்னு அந்த அந்த அது என்ன சொல்றது? வங்காளத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அங்க. ஆனா, நம்ம தமிழகத்திலேருந்து பேருக்கு கூட ஒரு நபர் கூட அங்க இல்லையே! அப்படின்றது தாங்க முடியாத துக்கமா, கண்ணீர் வர வைக்கிற துக்கமா இருந்தது. ஏதோ ஒரு 7, 8 பேர் சேர்ந்து தான் இந்த சுதந்திரத்த வாங்கி குடுத்த மாதிரி ஒரு காட்சி அமைப்ப உருவாக்கி இருந்தாங்கன்றது தான். பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில காட்சி அமைப்புகள் இருந்தாலும், மனசு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 7, 8 பேரு தான் இந்தியாவுக்காக போராடி இந்த சுதந்திரத்த வாங்கி குடுத்தாங்க. அதுல ஜான்சி ராணி வர்றாங்க, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. ஆனா நம்ம வேலு நாச்சியாரோ, நம்மளோட கப்பலோட்டிய தமிழனோ, நம்மளுடைய திருப்பூர் குமரனோ, நம்மளுடைய வாஞ்சிநாதனோ யாருமே அங்க கிடையாது. அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அ சரி, அ தெலுங்குக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னவோ சர்ச்சைகளுக்கு உட்படுத்தினா கூட, கட்டபொம்மன அங்க கொண்டு வந்திருக்கணும்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ தென்னிந்தியாலேருந்து யாருமே அங்க இல்ல. அவ்வளவும் புறக்கணிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல வரலாற்ற இவங்க வேற மாதிரி எழுதி அமைக்கிறாங்கன்றது ஒரு பெரிய வலியா அங்க இருந்தது. அந்த வழியோட தான் இங்க நாங்க வந்து அதாவது ஆக்சுவலி நேமு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் 4 காலமோ என்னமோ குடுத்திருந்தாங்க. ரிமார்க்ஸ்ன்னு ஒரு காலம் அதுல தான் நம்ம எழுதணும். ஆனா, நாங்க அந்த ரிமார்க்ஸ் காலத்திலேருந்து ஆரோ போட்டு, போட்டு அந்த பேஜ ஃபில் பண்ணோம். 4 காலம்லயும் அப்படியே மடிச்சு, 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 மடிச்சு எழுதி தள்ளணும். ஆளாளுக்கு அங்க வந்து விடுபட்ட பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கும். அப்படி எல்லாரும் எழுதி வச்சுட்டு வந்தோம். நாங்க எழுதியிருக்கிறோம்னு சொல்றத விட, அங்க இது மாதிரி உணர்வுகளோட தமிழர்கள் இதுவரைக்கும் அங்க போய் பார்த்தவங்க நெறைய பேரு இதுக்கு முன்னாடி எழுதி இருப்பாங்க. ஆனா, அது ஏன் இன்னும் வந்து சரி பண்ணப்படல? அத ஏன் இன்னும் இக்னோர் பண்றாங்க? இந்த மியூசியம் வந்து இவங்களுடைய பெருமைய பறைசாற்றத்துக்கு செஞ்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் அங்க வருது. அதுக்கப்புறம் நாங்க நைட்டு ட்ரெயின புடிச்சு அகமதாபாத் வந்து,
அகமதாபாத்லேருந்து ராணி கி வாவ் அண்டு சூரியனுடைய டெம்பிள் இருக்கிற மொதேரா அப்படின்ற 2 பகுதிக்கு வந்தோம். இதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா இதுலேயும் நிறைய வரலாற்று தகவல்கள் இருக்குது. ஸோ குஜராத் பயணம் 4 நாட்கள் பயணம். நான் 3 நாட்கள் பயணத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கடைசி ஒரு நாள் பயணம் நிறைய வரலாற்று தகவல்களும் ரொம்ப சிறப்பான ஒரு பெண் ஆளுமையுடைய பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை வந்து ஒரு சிறப்பு பதிவாகவே நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச ஒரு பெரும் வாய்ப்பாக நினைக்கிறேன். எல்லாமே வந்து நான் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் நான் அப்படியே மனக்கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த ஃபோட்டோஸை வச்சு ஞாபகப்படுத்தி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா காலையில் நடக்கிறது சாயந்தரம் மறந்து போயிடுது. பரவாயில்ல, இப்போ மெமரி கொஞ்சம் தேவலாம் போல இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். உண்மையிலே இந்த பதிவில் நான் என்னோட திருப்திக்கு நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கும் நிறைய அறியாத தெரியாத பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து குஜராத் பயணம் மேற்கொள்ளணும். அடிப்படை ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். எத்தனையோ ஆப்ஸ் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும்போது இன்னும் சௌகரியமாக இருக்கும். எங்கள் கூட இருந்த 2 பெண்கள் வந்து எங்களுக்கு உதவுனதுனால நாங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா அடிப்படையான தகவல்கள் அங்கே வந்து ஒரு கல்வெட்டில் போட்டிருக்கிற தகவல் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கிற கைடு எல்லாருமே வந்து ஹிந்தியில் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போது நமக்கு அந்த லாங்குவேஜோட அடிப்படை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு எந்த உலகத்தில் எந்த ஊரில் நீங்கள் பயணம் பண்ணாலும் அந்த ஊரில் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது. ஆனால் இந்தியாவில் பயணம் பண்ணணும்னா ஹிந்தி அவசியப்படுது அப்படிங்கிறது தான் நான் இதுவரைக்கும் பயணம் செஞ்சதில் தெரிஞ்சுக்கிட்டது. அதை வந்து கட்டாயப்படுத்துறது அது சரி கிடையாது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் அதை வந்து நமக்கான ஒரு நன்மை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னோட மனசாட்சிப்படி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சரித்திரம் படைப்போம் குழுவில் இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான என்னுடைய பயண அனுபவத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரையும் கொடுக்குறாங்க. அது நான் ரொம்ப பேரன்போடையும் மரியாதையோடையும் அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். சரித்திரம் படைப்போம் குழுவினர் அத்தனை பேருக்கும், ஆரோக்கிய பிரிட்டோ தோழருக்கும், கற்பகாவுக்கும், ரேவதிக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி. நன்றிங்க நந்தினி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. இன்றைக்கு நம்ம மகடு அப்படிங்கிற தொகுப்புல இந்த வாரம் முழுக்க பயணிக்கிறோம். அதில் இன்றைக்கு பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்புல நந்தினி அவர்கள் தன்னுடைய குஜராத் பயணத்தை பத்தி நிறைய தகவல்கள் நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். நம்மளும் ஒரு 4 நாள் பயணம் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற குஜராத்தில் இருக்கிற அந்த பகுதி, அங்க போகணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் போன பிப்ரவரியிலேயே தெரிய வந்தது. ஆனாலும் போக முடியல. ஏன்னா இந்த 3 மாதங்கள் தான் இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியோட நிறைவாயிடும் அப்படிங்கிறதுனால வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். சென்ற முறை போக முடியல. இந்த வருடம் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சேன். டிசம்பர்ல ஏற்கனவே குடும்பத்தோட போற திட்டம் இருந்தது. அந்த அந்த நிகழ்வையும் அந்த ஒரு பயணத்தையும் நம்மளோட ஏற்கனவே பகிர்ந்திருக்காங்க நந்தினி அவர்கள். அதுக்கப்புறம் ஜனவரியிலையும் போக முடியல அப்படிங்கும்போது எப்படியாவது பிப்ரவரியில போகணும்னு சொல்லிட்டு முதல் ஆளா பதிவு பண்ணிட்டேன். நான் பதிவு பண்ண பின்னாடி ஒரு 9 பேர் ஒரே அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 9 பெண்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மோகனப்பிரியா அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டுமே போகக்கூடிய சுற்றுலாவை தொடர்ந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து 9 பெண்கள் வந்தாங்க. அவங்களோட எப்படி ஒத்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, எனக்கு வரதுல அவங்களோட போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்ட எல்லாருமே அந்த அகமதாபாத் போற அந்த ஃப்ளைட்ல ட்ரெயின்ல போகும்போது தான் பழகிறதுக்கான சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுவும்
ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பயணம் தொடங்கும் போதே கூட வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஒருத்தங்க செயின தொட்டு பார்த்து இவ்ளோ பெரிய செயினா அப்படின்னு கேட்டபோது ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறதையும், ஃப்ளைட்ல போகும்போது இன்னொருத்தங்க தள்ளி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா நமக்காக உணவு கொடுத்து விடுறாங்க அப்படிங்கும்போது, நம்மள பத்தி ஒருத்தங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்படி பல்வேறு கலந்த எண்ணங்களோட அப்படியே அந்த தொடங்குறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்க அகமதாபாத் போயிட்டு 2 மணி நேரம் 150 கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேன்ல போகணும். அப்ப வேன் நடுவுல நின்னு போயிடுது. அப்ப போய் அந்த கராஜ்ல போய் சரி பண்ண நிக்கிறேன். அந்த 2 மணி நேரத்துல ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டமாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சது. அத பத்தி சொன்னாங்க. அதற்கப்புறம் அவங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு போய் சேர்றாங்க. அங்க அங்க பார்த்தோம்னா, அந்த 3 மாதங்கள் மட்டுமே கூடாரம் மாதிரி போடுறாங்க. அது டெம்பரரி 3 மாசம் கழிச்சு எடுத்துருவாங்க. ஆனா எல்லா வசதிகளும் இருக்கும் அப்படிங்கிறதும், பகல்ல நிறைய வெயில் அடிக்குது, இரவு ஆனா பனி வருது அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதேபோல உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ரோடு கடைகள்ல கொடுத்த அந்த அப்பளம் மாதிரி இருந்தது. அதுல தால் சுட சுட ஊத்தி குடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி பூரி மாரி இருந்தது. அப்புறம் அவங்க ராகி சப்பாத்தி ஒரு அம்மா எப்படி ராகி சப்பாத்தி கையிலேயே போட்டாங்க அப்படிங்கிறதும் சரி. அதற்கப்புறம் அச்சார் அப்படிங்கிற ஒரு உணவு. அப்புறம் குஜராத் முழுக்க டீ ரொம்ப நல்லா இருந்தது. எந்த வகையில அந்த டீ குடிச்சாலும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் அந்த ரான் ஆஃப் கட்ச் அந்த இடங்களுக்கு போன அந்த இடத்துக்கு போன அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அ ஒட்டகத்துல போ அரசாங்க பஸ்ல போனோம். ஆனா, ஒட்டகத்துல கூட நம்ம போயிருக்கலாம். ஏன்னா, ஒட்டகம் அப்படியே ஒரு தேர் மாதிரி ஒரு ஒட்டகத்துல அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அழகா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதும், அந்த இடத்துல அது சதுப்பு நிலம் அப்படிங்கிறதுனால அங்க உணவெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. அதற்கப்புறம் அங்க கலாச்சார உடைகள்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் எடுத்தது, அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது, இந்த மாதிரியான நினைவுகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து ரோட் டூ ஹெவன் அப்படிங்கிற ஒரு பயணம். அதுல பார்த்தோம்னா, இந்த 2 பக்கமுமே வெள்ளையா உப்பளம் மாதிரி இருக்கும். அங்க உப்பு தண்ணி இருக்கும். அதுலலாம் இறங்கி ரொம்ப நேரம் நிக்கக்கூடாது. அந்த மாரி தண்ணி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாரி அவ்ளோ அழகா 2 பக்கம் பார்க்கறதுக்கு உப்பளங்கள் மாதிரி தெரியுது அப்படிங்கிறதும், ஆனால் அது ஒரு ரோடு போயிட்டுருக்கிற மாரி இருந்தது அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அதற்கப்புறம் பார்த்த இடம் அதெல்லாம் ஹரப்பா சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் நம்ம கேட்டிருப்போம். அது புதையுண்ட இடம் அப்படிங்கிறதும், அதற்கப்புறம் அந்த ராஜாலாம் இருந்தாங்க. அந்த காலத்துல ராஜா இல்ல அந்த இடத்துல. ஒரு ஜனநாயக ஆட்சி மாதிரி இருந்தது. அவங்களோட வீடு, அலுவலகம் அதெல்லாமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதும், அதற்கப்புறமாக தத்தாத்ரேயர் கோவில் போன அனுபவம். அது அந்த கோவில்ல இருந்து பார்த்தா அந்த பாகிஸ்தானோட ஒரு கிராமம் தெரியும் அப்படிங்கிறதும், அ கஷ்டப்பட்டு பார்க்கணும். ஆனா அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் போனோம்னா பைனாக்குலர் வச்சு ரொம்ப நல்லா பார்க்கலாம். வேணும்னா குதிரை சவாரியும் போலாம். 1 கிலோமீட்டர் போல இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அதற்கப்புறம் வரும்போது தான் அந்த சரிவுல வண்டி எப்படி ரிவர்ஸ்ல போச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. சரிவு இருந்தா வண்டி கீழ தான் போகணும். ஆனா நியூட்ரல்ல போட்டா கூட வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல மேல போச்சு அப்படிங்கிறதும், தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி எப்படி மேல போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க. அதற்கப்புறம் இரவு நடந்த கலாச்சார நடனம். அதுல தலையில 10 பானைய கூட அடுக்கிக்கிட்டு எவ்வளோ அழகா அந்த பெண்கள்லாம் அழகான அந்த பெரிய பாவாடையெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடினது, அந்த நடனங்கள் பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக 3வது நாள் அந்த பூஜ் பயணம். பூஜ் அந்த பெரிய நிலநடுக்கம் குஜராத்ல வந்த கிட்டத்தட்ட 2001வது ஆண்டு வந்த குஜராத் நிலநடுக்கம். அங்க நெறைய பேரு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு நினைவு மாதிரி கட்டியிருக்காங்க. அதுல அவங்களோட சுவாசம் இன்னும் அ உயிர் பெறணும் அப்படிங்கிற மாரி ஒரு நினைவிடம் அது. அதற்கப்புறம் ஒரு கிராமத்துல போயிட்டு குஜராத்தோடைய ஆடைகள் அதாவது மொடால் சில்க் அப்படின்றாங்க. அந்த மாரி ஆடைகள் கிடைச்சது. ஒரு கிராமத்துல அத வாங்கின அனுபவங்கள். அப்புறம் பிராக் மஹால் அப்படிங்கிற ஒரு அரண்மனை மாதிரி இருந்தது. அங்க பெரிய பெரிய நாற்காலிகள், தேர் மாதிரி இருந்தது. அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமாக ஒரு கண்ணாடி அரண்மனைக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு அனுபவம். கண்ணாடிகள் முழுக்க முழுக்க அந்த கட்டிடம் கண்ணாடியாலேயே கட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும். அதற்கப்புறம் அந்த வந்தே மாதரம் மியூசியம். அது ஒரு பார்லிமென்ட் மாதிரி இருந்தது. ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. செருப்பெல்லாம் உள்ள போட்டுட்டு போக முடியாது. தனியா ஒரு மாஸ்க் மாரி குடுக்குறாங்க. கால்ல போட்டுட்டு உள்ள போகணும் அப்படிங்கிறதும். அங்க முழுக்க ஹிந்தியில மட்டும் தான் கைடு இருந்தாங்க.
அங்க உள்ள எல்லாமே அந்த 3D எஃபெக்ட்ல இருந்தது எல்லாமே. உதாரணத்துக்கு காந்திஜி அந்த ட்ரெயின்ல முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கிட்டு போனது, அவர தள்ளிவிட்டது, இதெல்லாமே ஒரு படக்காட்சிகளாக வருது. அதற்கப்புறம் அங்க நடந்த ஃப கான்ஃபரன்ஸ்ல அம்பேத்கர், சரோஜினி நாயுடு இந்த மாரி அவங்க எல்லாமே கலந்துக்கிட்ட மாதிரியான அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறத மாதிரி காமிக்கிறது. அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை, இந்த மாதிரி நிறைய ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பகத்சிங்கோட கலந்துக்கிறது, இந்த மாதிரி தூக்கில போட்டது, இந்த மாரி நிறைய அங்க அந்த மியூசியத்துல பார்த்தத பத்தி சொன்னாங்க. கடைசியாக இந்தியா சுதந்திரம் பெற்று ஜவஹர்லால் நேரு பிரதமரானதோட அந்த நிகழ்வு முடியுது. ஆ எல்லாருமே கடைசியாக ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது, அங்க போயிருந்த நந்தினியும், அவங்களோட வந்திருந்த எல்லோருமே, இங்க அத ஹிந்தியில மட்டும் தான் கைடு இருக்கு. ஆங்கிலத்திலயும் இருந்திருக்கலாம். ஏன்னா, ரொம்ப பிஸியான நாட்கள்ல மட்டும் தான் ஆங்கிலத்தில வைக்கிறாங்க. அதனால ஆங்கிலத்திலயும் வைக்கலாம் அப்படிங்கிறதும், தென்னிந்தியாவை சேர்ந்த தலைவர்களையும் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதற்கப்புறம் சூரியன் கோவில் போறது, இன்னும் 4ஆம் நாள் பயணங்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அதெல்லாம் நேரம் கருதி அடுத்த நிகழ்வில் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. நிச்சயமா அந்த 3 நாளும் உங்களோடயே நாங்க பயணம் போயிட்டு வந்து, அந்த ட்ரெயின் ஏறி போயிட்டு வந்து இப்போ ஒரு இடத்துல நிக்கிற மாரி ஒரு ஃபீல். மீண்டும் எப்ப அந்த ட்ரெயின்ல ஏறி உங்களோட போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய புரட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேண்டராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் குழுவில் நமக்கெல்லாம் வந்து நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் கூறிய எல்லா அதுவுமே ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்துனத நீங்க எடுத்துக்கங்க. அம்மா இன்னைக்கு வந்து அவங்க அம்மா பேரை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி தடுமாறிட்டேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ நிறைய கருத்து உள்ள போனதுனால அது வெளியில வர கொஞ்சம் சங்கடம் பட்டுட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமைங்கம்மா. நீங்க இப்படி பயணம் போயிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு கூட வந்த அந்த அனுபவம் அப்படியே கொடுத்துட்றீங்க அப்படின்னு. அதுதாம்மா உண்மை. நந்தினி வெங்கடேஷ் அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. குஜராத் சுற்றி பார்த்த பயணம் அனுபவம் ரொம்பவே அருமை. ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடினீர்கள்.
ஆமா, நான் அத பார்த்து ரசிச்சேன். உங்க கூட வந்தவங்களும் நல்லாவே ஆடுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நேரம். அ அந்த அம்மா உங்க தாலி செயின பிடிச்சு இழுத்து பார்த்து, உங்களிடம் கேள்வி கேட்டது, உங்கள் உங்களை அச்சப்பட வைத்தது. நம்மளோட பாரம்பரியம், இந்த தாலி தெய்வீக தன்மை பொருந்தியது என்று அவர்களுக்கெல்லாம் தெரியாது. தாலின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனால அந்த அம்மா அப்படி செய்துட்டாங்க. அவங்கள மறப்போம், மன்னிப்போம். அ நமக்கு நமக்கு கூட இந்த தெய்வீக தன்மை பொருந்திய அந்த தாலிய எப்படிலாம் நம்ம பாதுகாத்து, போற்றி, குங்குமம் வச்சு, தெய்வமா அப்பப்ப வழிபடுறது நம்மளுடைய அது பந்தம். அது நமக்கு மட்டுமே தெரியும். நம்ம கூட பிறந்த தெய்வீக தன்மை அது. அவர்களுக்கு புரியாது. அ அப்படி செய்து இருக்கக்கூடாது. எனக்கும் கூட அந்த நேரம் ஒரு மாதிரி இருந்தது. மன்னிப்போம். அந்த ஒட்டக வண்டி நல்லா இருந்ததும்மா. திரும்ப வரும்போது அந்த ஒட்டக வண்டியில வந்தோமா அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் மறதியா இருக்கு. எனக்கு மறந்து போச்சு. அத நீங்க சொல்லணுமா? அஞ்சாத அ எல்லோராலும் அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் நான் பார்த்துருக்கேம்மா. என்னுடைய வாழ்நாள்ல அந்த ஓவியங்கள போய் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த மாரி நீங்க ஒவ்வொரு இடம் போய் பார்த்து சொல்லும்பொழுது, அத ஒட்டி என்ன வருதோ அதெல்லாம் நான் சொல்றேன். நேரில் பார்த்தோம். இந்த பிராக் மஹால், இந்த கண்ணாடி மஹால் மிக அருமையாக இருந்ததும்மா. வந்தே மாதரம் மஹால் வந்து ரொம்ப அருமை. 30 அடி பாரத மாதாவை நானும் பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஆனந்தம். நானும் பாரத மாதா கி ஜெய் அன்னு அ என்ன அறியாம கத்திட்டேம்மா. நீங்க கூட இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. அப்புறம் காந்தி மகான அந்த வண்டியிலேருந்து தள்ளி விட்டப்ப, அந்த காட்சிய பார்க்கும்பொழுது கண்ணீர் வந்ததும்மா. காந்தி மகான வச்சு அந்த இடம் பேர் பெற்றது. அதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த இடத்துலேருந்து அவர் அப்படி நிராகரிச்சது ரொம்ப கொடுமை. உப்பு சத்தியாகிரகம் செய்தது. அதெல்லாம் முன்னாடி நடப்பது போல இருந்ததம்மா. நீங்க சொல்ல சொல்ல. 7, 8 பேர் தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா கொடுத்து அங்க சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. கவலைப்படாதீங்கம்மா. நம்ம எல்லாம் ஆட்சிக்கு நம்ம எல்லோரும்னா சரித்திரம் படைப்போம். அனைவரும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தோம்னா, நம்ம நாட்டுல இருந்து எல்லாரையும் கடத்திட்டு போய் அங்க வச்சிடலாமா. அப்படி ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். நன்றிம்மா. இப்ப தாலிய பத்தி நம்ம எடுத்து பார்த்ததுக்கே நம்ம இவ்வளவு சங்கடப்படுறோம் இல்லைங்களா? ஆனா என் கண்ணு முன்னாடி நிறைய பெண்கள் நம்ம நாட்டிலேயே தாலி இருந்தும் அதை வந்து ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க. சில பேர் போடவே மாட்டேங்கிறாங்க. எங்கன்னா இருக்கு அப்படிங்கிறாங்க. சில பேர் மெட்டி போட மாட்டேங்கிறாங்க. இந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு பார்த்து நான் உணரும்பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. அதையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு யார் எடுத்து சொல்றதுன்னா நம்ம பெற்றோரா இருந்து இப்படி செய்யக்கூடாது. இதுல இவ்வளோ தெய்வீக தன்மை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து புரிய வைக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த அருமை உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த கஷ்டம். இந்திக்காரங்களும் அப்படிதான் செய்வாங்க. இது என்னன்னு தான் கேட்பாங்க. நானும் வந்து டெல்லியில இருந்திருக்கேன் ஒரு 3 வருஷம். அ டெல்லி 3 வருஷம், கல்கட்டா 3 வருஷம். ஏன் அப்படின்னா, அ என் கணவர் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. அதனால 1 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு ஊர் மாத்திடுவாங்க. அப்ப அத ஒட்டி இருக்கிற இடம்லாம் போய் நாங்க சுத்தி பார்த்துருக்கோம். அதனால வந்த அனுபவம் தாம்மா நான் இதெல்லாம் சொல்றது.
நன்றிகள் அம்மா. உங்க கூட பயணம் ரேவதி அம்மா சொன்ன மாதிரி உங்க கூடவே வந்து பயணம் பண்ண மாதிரி தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே நீங்க வரீங்கன்னாலே ஒரு நம்ம போறோம் அப்படின்னு தான் சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு பந்தம். நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி நீங்க நிறைய எடுத்து சொல்லணும் எங்களுக்கு. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம், குழந்தைகள், இந்த சேவை அனைத்தும் நல்லா ஓங்கி வளரணும். நீங்க அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நந்தினி அம்மா அவர்களுடைய பயணம் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையா சொன்னாங்க. அவங்க போற பயணம் அப்படிங்கறத பார்த்தா நம்மளையும் கூட்டிட்டு போற அளவுக்கு ரொம்ப அழகா ஒவ்வொன்றா வந்து வர்ணனை செய்வாங்க. அந்த உணவை பத்தி சொன்னதாகட்டும், அங்க அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து உணர்ந்தாங்களோ அதை அப்படியே வந்து சொல்லி நம்மளுக்குள்ள கடத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்க ஒவ்வொரு கலாச்சாரம் நம்மளுடைய இந்தியாவுடைய பெரும் மத்த கண்ட்ரில இருந்து நம்ம ரொம்ப வித்தியாசப்படுறதுக்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு மாநிலத்திலயும் நம்மளுக்கு ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். அதுல போய் அவங்க என்னென்ன வந்து அவங்க கவனிச்சாங்கங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க உணவாகட்டும், அந்த உடைய போட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிறதாகட்டும், அந்த ஒட்டகத்துல போனது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையா நேர்லயே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நந்தினி அம்மா பயண அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் ரொம்ப பிடித்தது பெண்கள்லாம் சேர்ந்து நல்லா பாடணும் ஆடணும் அப்படின்னாங்க. அதை கேட்டதுமே எனக்கும் ஒரு விருப்பமாக இருந்தது. பயணம் போகிறப்போ பெண்களாக சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாமே அப்படின்னு நினச்சேம்மா. நீங்கள் ரிசார்ட்டுக்கு போய் அந்த அனுபவத்தை சொன்னீங்க. நான் ஊட்டி, கொடைக்கானல், அந்தமான், துபாய், இன்னும் பல ஊர்களுக்கு போனப்போ பெரிய பெரிய ரிசார்ட்டில் தங்கி அனுபவம் உண்டு. நீங்கள் பேச பேச எனக்கு ரொம்ப அது மகிழ்வாக இருந்தது. இன்னும் ஒரு முறை புதிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு. துபாய்க்கு போனப்போ ஒட்டகத்தில் ஏற வாய்ப்பு இருந்தும் நான் ஏறலை. ஏன்னா நான் எப்பயுமே புடவை தான் கட்டுவேன், அதனால அதை செய்யலை. நீங்கள் வந்து ஒட்டகத்தை பற்றி சொன்னதும் மற்றவங்களாம் அதற்கான உடைக்கு மாறி என் கூட பிறந்தவங்கெல்லாம் ஒட்டகத்தில் ஏறி பயணம் பண்ணாங்க. நான் அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த தளத்தில் பயந்துக்க விரும்புகிறது ஒன்று தான். பொதுவாகவே நான் பார்த்த என்னோட அனுபவம், ஆண்கள் பள்ளியிலேருந்து இறுதி காலம் வரைக்கும் அவங்களோட உள்ள இந்த நண்பர்களோட பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. எங்கே வேணாலும் போகிறாங்க வர்றாங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க, எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாங்க, மனதில் உள்ள பகிர்ந்துக்கிறாங்க. அது பணமாகட்டும் இல்லை பொருளாகட்டும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு முடிந்ததுமே தோழிகளோட நட்பு நம்மளுக்கு கொஞ்சம் பேருக்கு இல்லாமலே போயிடுது. அது ஏன்னு தெரியல. சில சமயம் நாமளே அவங்ககிட்ட பேசினா கூட அவங்க அடுத்தடுத்து பேசுறது கிடையாது. நானும் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு விட்டுறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. 2025 நாம் இருக்கோம். நம்மளோட தோழிகளோட, நம்மளோட கூட பிறந்த சகோதரிகளோட நமக்கான 2 நாளோ 3 நாட்களோ ஒதுக்கி நாம் ரொம்ப மகிழ்ச்சிவா இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே எனக்கு 2 அக்கா ஒரு தங்கை, நாங்கள் சொல்லிப்போம், நம்ம மட்டும் 4 பேரும் எங்கேயாவது 2 நாள் மகிழ்ச்சியாக போகணும், யாரும் இல்லாமல் அப்படின்லாம் பேசிக்குவோம். ஆனால் இன்னும் போனதில்லை. அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு தளத்தில் பேசணுன்னே நீங்கள் பேச பேச நான் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டேன், நம்மளும் இனிமேல் போகணும் அப்படின்னு. இன்னொரு பதிவுமா, சில பெற்றோர் வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் பெண் பிள்ளைகளை புத்தி வளர்க்குறாங்க. இன்றைய காலில் அன்றைய காலத்தில்
அப்போ வயதான போது எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் வந்துடுது. இன்னொன்று மனசு அப்படியே பழகியும் போயிடுது. நீங்கள் பயணத்தை பற்றி சொல்ல சொல்ல எங்களுக்கு விழிப்புணர்வு அதிகம்மா. இந்த பிறப்பை நம்ம பயணம் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கணும். புதிய புதிய உறவுகளோடு நம்ம வந்து பேசணும். புதிய புதிய உணவுகளை நம்ம வந்து அருந்தணும். புதிய புதிய இடங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருமா. நீங்கள் பேசுனீங்கன்னாலே நான் மகிழ்ச்சியோடு நீங்கள் பேசுகிறத கேட்பேம்மா. எங்களுக்கு உங்களோட பயண அனுபவத்தை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா தொடர்ந்து உங்களோட பயண அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் செய்ய சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வழக்கம் போல அந்த தோழர் நந்தினி அவர்கள் நம்மளைய கூட்டிட்டு போயிட்டாங்க, அழைச்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சாங்க. செஞ்சிகள் சிறப்பா இருந்தது அவங்களுடைய பயண அனுபவங்கள். அங்க இருக்க குஜராத்ல இருக்கிற அந்த கலாச்சாரங்கள், உணவு முறைகள் எல்லாத்தையும் அழகா சொன்னாங்க. எனக்கு அந்த உணவுல பிடிச்சமான உணவு அவங்க சொல்லும்போது பூரிய சாப்பிடாம அது மொறு மொறுன்னு ஆக்கி அதுல தால் போட்டு சுட சுட தால் போட்டு அதை சாப்பிட்டு சொல்லும்போது அந்த சாப்பாட்டு முறையை சொன்னாங்க. அது அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்சது. சிறப்பா இருந்தது எனக்கு. அதுல அந்த அந்த மாநிலத்துல அந்த இடத்துல வந்து வாஞ்சிநாதனோ வேலு நாச்சியாரோ திருப்பூர் குமரனோ அவங்கெல்லாம் இல்லாத ஒரு ஒரு வருத்தமும் இருந்தது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதே போல போன இடத்துல நம்ம சில விஷயங்களை வந்து நல்லா உள்வாங்கணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த மொழியில வந்து அந்த கைடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிலம் மட்டும் இல்லாம ஹிந்தியையும் வந்து கத்துக்கணும். ஹிந்தியையும் கத்துக்கிறது வந்து தவறு இல்லை, கட்டாயமாக்கக்கூடாதுங்கிறது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தையும் சொன்னாங்க. அங்க தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ண இல்லைங்கிற வருத்தமும் இருந்தது. அதே மாதிரி ஒரு மொழியை கத்துக்கிறதுனால தவறு இல்லைங்கிற சொல்லிச்சாங்க. சிறப்பா இருந்தது அவங்களுடைய பார்வையும் சமத்துவமும். அந்த நடனங்கள் ஆடுவாங்களா அப்படின்னு கூட யோசனை. அங்கேயும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது ஒரு நிகழ்ச்சியா சொன்னதும் மகிழ்ச்சியா சொன்னதும் சிறப்பா இருந்தது. அந்த நடன காட்சிகள்லாம் இப்ப கிராமங்கள்ல நீங்க நான் சிறு வயசுல பார்க்கும்போது கிராமங்கள்ல அந்த கும்மி அடிக்கிறதுன்னு ஒரு கும்மி அடிச்சு அந்த வயசான பாட்டிகள்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு 45 வயது 55 வயது அந்த குரூப்ல இருக்கவங்க பாட்டிகளும் சரி வரும் வட்ட மனை நிறுத்து கும்மி அடிச்சு இருப்பாங்க. அது ஒரு கலை, ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இது அது ஒரு பாடல்கள் வழியாக அந்த கும்மி அடித்து அவங்களுடைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அது வெளிக்கட்டுற அந்த இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். அது இப்ப எங்கேயுமே அது பாக்குறது இல்லை. அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்க நடனம் ஆடும்போது அதை நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்ல சில இதெல்லாம் மறந்து போயிட்டே இருக்கு. இப்போ விஜயமாசம் அந்த மாதிரி சில பேர் தாலியே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு தான் வருது. ஸோ நம்ம பாரம்பரிய நடனங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி. அந்த ஒரு எப்படி நாடக கலை கொஞ்சம் கொஞ்சமா மறையுதோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம தமிழ் சார்ந்து மண் சார்ந்த சில கலாச்சாரம், அந்த கலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செய்யுதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இருக்கு. நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க சில நிறைய விடயங்கள் வந்து அங்க இருக்கு. அதான் வந்து அந்த மாதிரி வரலாறு படிக்கிறவங்களுக்கு அது உகந்த நல்ல ஒரு உகந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே அவங்களுடைய உரை வந்து எப்போதுமே நம்ம கையை பிடிச்சி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பயணங்கள்ல மீண்டும் அவங்களுடைய பயண அனுபவங்களை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். நன்றிமா. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள்
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரசிக்கவும் பேசுவதை நாங்கள் எல்லாம் ரசிக்கக்கூடிய அளவில் அற்புதமாக பேசவும் தெரிந்த அன்பு சகோதரி நந்தினி வெங்கடேஷ் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்கள் இன்று நம்ம எல்லாம் குஜராத் அந்த மாநிலத்திற்கு அழைத்து சென்றார்கள். ரொம்ப அற்புதமா அந்த மாநிலத்தினுடைய அந்த இயற்கை காட்சிகள், அந்த பாலைவனத்துல செல்லக்கூடிய அந்த காட்சிகள், அங்கு அவர்கள் பார்த்த அந்த கிட்டத்தட்ட 500,000 எருமை மாடுகள் எல்லாம் அந்த பாலைவனத்துல போனது, அந்த காட்சிகளை அற்புதமா அம்மா எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியில அம்மா சொன்ன அந்த விஷயம் தான், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. வரலாற்று நிகழ்வுகள் அம்மா அந்த அவங்களுடைய அற்புதமான குரல் வளத்தின் மூலமா நமக்கு அந்த பாலிடிக்ஸ் பத்திய அந்த விஷயங்களை எடுத்து சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்கு. அம்மா சொன்னதுல இதுல நான் உள்வாங்கினதுன்னா, ஒவ்வொரு மனிதனையும் ஒரு புரட்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரு விதை என்னன்னா அவமானங்கள், அவர்கள் பட்ட அவமானங்கள். அம்மா சொன்ன மாதிரி காந்திக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் ஒரு புரட்சி விதையை விதைத்து நமது இந்தியாவிற்கு அந்த சுதந்திரத்துக்காக வித்திட்ட அந்த அவமானம். அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அவமானம், அவர் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு கூட அனுமதியின்றி அந்த சிறு வயதிலே அவரை வெளியே துரத்தி கோணியை வைத்து வெளியே உட்கார்ந்து படிக்கின்ற அளவிற்கும், நீர் அருந்துவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பின்றி தனிமையிலே அவரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட அந்த நிலை அவரை உலகம் போற்றும் ஒரு மாபெரும் மேதையாக மாற்றியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்று நாம் எல்லாம் அந்த அரசியல் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழலை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் தான். அதே போல பெரியாருக்கு ஏற்பட்ட அவமானம், காசி மாநகரிலே ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சத்திரத்திலே அவரை உணவு கொடுக்காமல் வெளியே துரத்திய அந்த அவமானம், இன்று நம் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி பெரும் 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 புரட்சியை உருவாக்கிய அந்த பெரியாருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், இப்படி ஒரு மனிதனை புரட்சியாளராக மாற்றுவதற்கு அவர்கள் பட்ட அவமானங்கள் பெரிய ஒரு விதையாக இருக்கிறது என்பதை அம்மா மூலமாக இன்று நான் தெரிந்து கொண்டேன். அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் நீங்கள் இது போன்ற பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். நந்தினி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி கற்பகா. கற்பகாவுடைய இந்த சம்மரி பண்ணி கொடுக்குற அந்த விதம் வந்து எப்போ நான் கற்றுக்க போகிறேன்னு தெரியல. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எந்த பாயிண்ட் எல்லாம் விடுபடாமல் சொல்லணுன்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அழகாக சொல்லிடுவாங்க. அந்த 1 மணி நேர உரையை வந்து எப்படி இவங்க இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கலை அவங்க கையில் இருக்குது. அது அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டு போகும். இது ஏன்னா இது ஒரு பயிற்சியாகவே அவங்க பல நாட்களாக, இன்னைக்கு 661வது பதிவு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பதிவுகள்லையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொரு நாளுமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுடைய தொகுப்புரைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆரோக்கிய பிரிட்டோ தோழர் வந்து அடுத்து பயண அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குற அவர் அந்த ஸ்லாட் கொடுக்கறதுக்கு ஒரு எண்ணம் வரும்போது நான் ஏதாவது ஒரு பயணத்தை நிறைவு பண்ணிடுறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக என் கையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். அவர் இந்த வாய்ப்புகளை இடைவிடாமல் அப்பப்போ என்னுடைய பெயரையும் இணைச்சு இந்த மாதிரி ஸ்லாட் கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப எனக்குமே சில விஷயங்களை அசை போட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் ஆரோக்கிய பிரிட்டோ தோழருக்கும் சரித்திரம் படைப்போம் இந்த தளத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரேவதி அழகாக வந்து கிறிஸ்பாக சொன்னாங்க. இந்த பண்பாட்டு கலாச்சார விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது.
அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்னும் சொல்லப்போனா எனக்கு வந்து இந்த கலாச்சார விழாக்கள்லலாம் கலந்துக்கணும்னு ஆசை ரொம்ப அதிகம். ஆனா, அது கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால கலந்துக்க முடியலங்கிறது உண்மை. இப்ப கேரளால கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய சில கலாச்சார விழாக்கள், நம்ம அந்த படம் பார்த்தோம் இல்லையா? அந்த க கர்நாடகால ஒரு இந்த வராக ரூபம்னு பாட்டு கூட வரும் இல்லையா? அந்த அந்த விழாலாம் கலந்துக்கணும். நேர்ல போய் பார்க்கணும். இந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நேர்ல பார்க்கணும். அதுமாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு கலாச்சார விழா நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நெனப்பேன். ஆனா அது அதிகமா வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அது ஒரு விதமான மனசுல ஒரு தயக்கமும் இருக்கு. கலாச்சார விழாக்கள்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம சமாளிக்கிறதும் கஷ்டம் அப்படின்றதும் தோணுது. ஸோ என்னதான் மனசு ஆசைப்பட்டாலும் அறிவு சார்ந்து யோசிச்சான்னா அதை தவிர்க்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் விஜயா அம்மா வழக்கம் போல அவங்க வந்து என்னோட எப்போதுமே என்னோட ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும், ஃப்ளைட் ட்ராவலாக இருக்கட்டும் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. நான் என்னென்ன சேட்டை பண்ணுறேனோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பாங்க. சமயத்தில் அவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து சேட்டை பண்ணுற மாதிரியே தெரியும். அதனால குறும்புத்தனமா அவங்க அந்த இடத்துல அனுபவிச்சேன். நான் இதெல்லாம் நானும் கூட சேர்ந்து இந்த விஷயங்கள அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து அந்த ஆழ்நிலை ஏக்கங்கள், கூடுதலா அந்த ரசனை எப்படி வேணா எடுத்துக்கலாம் அத. அது வெளிப்படுத்துவாங்க. அதையும் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். அவங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு ஒவ்வொன்னும் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஒட்டகத்துல நீங்க திரும்பி வந்தீங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்தோம். அதுல என்னன்னா, ஒட்டக பயணம் திரும்ப வரும்போது, கண்மணி அன்போடு அந்த பாட்ட வேற எல்லாரும் கும்பலா பாடிட்டு, அந்த பாலைவனமே அதிருது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஜாலியான பயணமா இருந்தது. திரும்ப வரும்போது. அதையும் இங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன். அம்மா ரொம்ப பெரிய கலா ரசிகை. அதுதான் சொல்லணும். அடுத்தது அருள் சேவியர் வந்து நல்ல நுட்பமா சில உளவியல் ரீதியா என்ன நல்லாவே புரிஞ்சுகிட்டு சில விஷயங்கள் சொல்லுவாரு. அதுல அவர் எடுத்து குடுத்த அந்த ஒரு பாயிண்ட் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பக்கா தமிழச்சியா, ஒரு மானமுள்ள தமிழச்சியா நான் இருப்பேன். அதுல வந்து டவுட்டே கிடையாது. அதே நேரத்துல பல மொழிகள் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு உண்டு. சின்ன வயசுல ஒரு இப்போ நான் 2 பேருக்குமே இணைஞ்சு கூட இந்த பதிவ நீங்க எடுத்துக்க முடியும். ராமச்சந்திரன் தோழர் வந்து சொன்ன மாதிரி, அவர் வந்து அவமானங்கள் தான் நம்மள நெறைய கத்துக்க வைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுல ஒரு பகுதிய எடுத்துக்கிறேன். அருள் சேவியர் தோழருக்கும் நான் அதையும் இணைச்சு சொல்றேன் இந்த பதில. என்னன்னா, சின்ன வயசுல ஒரு 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சூழ்நிலை காரணமா ம் குடும்பம் வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. அங்க பக்கத்துல ஒரு தமிழ் மீடிய எலிமெண்டரி ஸ்கூல் இருந்தது. அங்க என்ன சேர்த்து விட்டுட்டாங்க. அப்பா வந்து வேற ஒரு ஸ்கூல் தலைமை ஆசிரியர். என்ன அந்த இடத்துல சேர்த்து விட்டோன்னே, அங்க வந்து நான் படிக்கிறப்போ எனக்கு பக்கத்து வீட்ல இருந்த ஒரு பையன். அவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் இருப்பான். நான் செகண்ட் வருவேன். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அவன் செகண்டுன்னு இப்படி ஒரு கண்ணாமூச்சி. அவனோட தான் எனக்கு பயங்கர ஒரு பரம வைரின்னா அவன் தான். அப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்துல ம எப்ப பாரு அவன நான் எப்படியாவது பீட் பண்ணணுன்ட்டு ஒரு போட்டி, பொறாமை எல்லாம் கலந்த ஒரு கலவையா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. அவன் வந்து அவன தோற்கடிக்கணுன்றது தான் வாழ்க்கையோட முதல் எண்ணமா அப்படி இருந்தது. ஒரு சமயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எப்ப பாரு வந்து அழுவேன், சண்டை போடுவேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி வேற செக்ஷனுக்கு மாத்த சொல்லிட்டாரு. இப்ப ஏ செக்ஷன்ல இருந்தேன்னா, பி செக்ஷனுக்கு கொண்டு போய் போட்டாங்க. ஏ செக்ஷன்ல அவனா, நானான்னு போட்டு இருந்துகிட்டே இருக்கேன்ட்டு பில கொண்டு போய் போட்டாங்க. இந்த பி செக்ஷன்ல நான் தான் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட்டு. ஆனாலும் எனக்கு இவன் என்ன மார்க்கு, இவன விட நம்ம கூட மார்க் எடுத்தோமா, இது எனக்கு வாழ்க்கை பூரா அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அந்த சமயத்துல. அந்த 4த், 5த் படிக்கிற அந்த பீரியட்ல. அது மாரி ஒரு நேரத்துல, எங்க 2 பேரையும் ஏன்னா பக்கத்து பக்கத்து வீடுன்றதுனால, அவங்க என்னோட அப்பா தலைமை ஆசிரியர் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து வேற ஊர்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவங்க. அதனால எங்க 2 பேரையும் கொண்டு போய் ஒரு ஹிந்தி கிளாஸ்ல போடுறாங்க. அந்த ஹிந்தி படிக்கிறதுக்கு போயிருந்த இடத்துல, அவனுக்கு ஹிந்தி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் வந்து ஸ்பீடா கத்துக்கிறான். ஆனா, எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. எனக்கு வரமாட்டேங்குது. நான் இது
பசங்கள்லாம் சேர்ந்து பந்தர் குத்தா அப்படின்லாம் திட்டுறாங்க. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் வந்து எனக்கு தெரியல. பந்தர்னா குரங்கு, குத்தான்னா நாயினா, அப்போ அர்த்தம் தெரியல. நான் என்னன்னே தெரியாம ஏதோ கேலி பண்றாங்க, சிரிக்கிறாங்கன்னு அதுக்கே அழுதுட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் தெரியும் போது எனக்கு ஹிந்தி தெரியல, என்னை வந்து கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, என்னென்னமோ இஷ்டத்துக்கு கேலி பண்றாங்கன்ட்டு எனக்கு தெரியுது. ஆனா அங்க போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். இப்படிலாம் வந்து அந்த அந்த மொழியை நான் நிராகரிக்கிறேன். அந்த மொழி வந்து என் வசப்படாததுனால நான் நிராகரிக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, திரும்ப திரும்ப இவங்க அதுலயே திட்டிட்டு இருக்காங்க, இன்னும் பல வார்த்தைகளை கத்துக்கிட்டு வந்து. அப்படியே இருக்கு. என்னோட ஹிந்தியை வந்து நான் அந்த இடத்துல, அப்போ நான் வந்து பிராத்மிக் முடிச்சு மத்தியமா உள்ள மத்தியமாவும் முடிச்சிட்டேன். அந்த இடத்துக்கு வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி திட்டுறாங்க. நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் பாஸ் ஆயிட்டு இருக்கேன். ஏதோ பேருக்கு நான் படித்து பாஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆனால் நான் பாதியில் நிறுத்தினத என்னோட மனசுக்குள்ள அந்த வெறி எப்போதுமே இருந்தது, எப்போதுமே இருந்தது. நான் மத்தியமா சர்டிஃபிகேட்டை நான் ஏதோ ஏதோ காரணத்துக்காக நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேடும்போது நான் அதை பார்த்துட்டேன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகள் வந்துடும். அது சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த அவமானம், அடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கல்யாணம் ஆணுச்சு. நான் சிங்கப்பூர் வாழ்க்கையை நிறைவு பண்ணிட்டு சென்னை வந்து செட்டில் ஆனேன். என் பையனை வந்து கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் சேர்க்குறேன். அப்போ வந்து கொஞ்ச நாளில் தெரியுது, நான் ஒரு ஃப்ரெண்டு பையனும் என் பையனும் சேர்ந்து கற்றுக்குறாங்க. கொஞ்ச நாளில் தெரிய வருது, அந்த ஃப்ரெண்டும் நான், அதாவது ஃப்ரெண்ட், அதை என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா, அவங்களும் நானும் நல்ல க்ளோஸு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சேர்ந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க போல இருக்கு. அவங்களுக்கு என்ன நினச்சிருக்காங்க, கூச்சப்பட்டு இந்த மாதிரி நம்ம குழந்தையோட நம்ம படிக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சு அந்த வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒரு லேடி. அவங்கள்ட்ட அவங்க கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் பையன் வந்து ஒரு நாள் சொல்றான், வந்து ஆன்ட்டி வந்து இன்னைக்கு எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்தாங்க, இன்னைக்கு வச்ச டெஸ்ட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்றான். என்னது ஆன்ட்டி கத்துக்கிறாங்களாடா, என்னடா அப்படின்னு கேட்டோன்னா அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். ஆமா, எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லலை. இப்ப கூட கத்துக்கலாமே. அவங்க அப்ப சொன்ன வார்த்தை வந்து, காஷ்மீர்ல வந்து நான் போயிருந்தேன். அந்த பயணத்த போய் நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டோம். நாங்க பாட்டுக்கு ஃப்ரீ அண்ட் ஈஸி ட்ரிப்பா நாங்க டிக்கெட்ட போட்டு போயிட்டோம். ஆனா என்னன்னே புரியல. ஒரு விஷயமும் தெரியல. அப்ப நாங்க ரொம்ப தடுமாறுனோம். ஒரு ஒரு சாப்பாடு எப்படின்னு கையால ஆக்ஷன்லயே பேசுற மாரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஹிந்தி என் பையன் கத்துக்கணும், நானும் கத்துக்கணும்னு நெனச்சேன். அப்புட்ன்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அடடா! இந்த யோசனை ஏன் எனக்கு வரல? நம்ம இப்ப கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அவங்க, நான் மத்தியமா ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். அவங்க பிராத்மிக் முடிச்சிருக்காங்க. பிராத்மிக அவங்க பாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு 95%க்கு மேல எடுத்து பாஸ் பண்றாங்க. நான் சொன்னேன், நான் மத்தியமா வரைக்கும் முடிச்சிருக்கேன் மேடம். நான் இப்போ இனிமேல் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாமான்னா, நான் ஹிந்தி பிரச்சார சபால போய் அந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறேன், பண்ணலாமான்னு கேட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுல வாங்கின சர்டிஃபிகேட்லேருந்து நான் தொடர்றேன். நீங்க அடுத்தது ராஷ்டிர பாஷால நீங்க ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு. இவங்களும், அதாவது அந்த அந்த லேடியும், ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் நானும் ஒண்ணா இணையிறோம். அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு சவால் விடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து மத்தியமால வந்து நான் 95% எடுத்துட்டேன். இப்ப அடுத்தது நான் 96% எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சின்ன வயசுல படிச்ச அந்த ஒரு இதுல நான் சொல்றேன், நீங்க வந்து மத்தியமா வரைக்கும் எடுக்கலாம். ஆனா ராஷ்டிர பாஷா படிக்கும்போது அடுத்த கட்ட நிலையில அது வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்படி எடுக்க முடியாது. 90% தாண்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அந்த புக்கை நான் இன்னும் சிலபஸை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு சவால் விடுக்கிறாங்க. நான் நிச்சயமாக நான் போன தடவை விட நான் 1% கூட எடுப்பேன்னு. அப்போ நான் எப்படி எப்படி ஒரு போட்டி மனப்பான்மை எனக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி உணர்வு வெளிப்படுது. என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட 1% நான் கூட எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுக்கிறேன். அது உள்ளுக்குள்ளார ஒரு வன்ம உணர்வா என்ன, ஏன்னா என்கிட்ட அவங்க ஒரு டிஸ்கஸே பண்ணாம அவங்க மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னு எனக்கு அந்த ஹிந்தி வந்து என்னை வந்து பாடாப்படுத்திட்டு இருந்தது. சின்ன சின்ன வயசுல இருந்தே அது என்ன ஒரு பாடாப்படுத்தினது. அதை என் வசப்படுத்தணுன்றது என்னோட தீராத ஒரு எண்ணம். அதை வந்து நான் நிறைவு பண்ணேன். அவங்க வந்து
அந்த அந்த எக்ஸாமில் அவங்க 60+ தான் பர்சன்டேஜ் எடுத்தாங்க. ஆனால் அவங்க குறித்த 96% நான் எடுத்தேன். எடுத்து ஹிந்தி பிரச்சார சபாவில் கட் அவுட் வச்சு எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க அந்த வருஷம். அதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, அந்த ராஷ்டிரபாஷா நான் அதுக்கப்புறம் நான் பிரவீன் வரைக்கும் முடித்தேன், ஹிந்தி பண்டிட்டானேன். ஹிந்தி பண்டிட் ஆகும்போது நான் யார் கையால் நான் வந்து அவார்டை வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் இது யார் வாழ்க்கையிலையாவது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு சின்ன வயசில் 4வது படிக்கும்போது சொல்லி கொடுத்த அந்த சார் தான் வந்து எனக்கு பிரச்சார சபாவில் அவார்டு கொடுத்தாரு. அவ்வளோ குடுகுடு கிழவனா அவர் வந்து அவர் கையால் அந்த அவார்டை நான் வாங்கினேன். அவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஹிந்தியில் சர்வீஸ் வந்து ரொம்ப காலம் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அந்த பிரச்சார சபாவில் அவர் கையால் அவார்டு வாங்கிட்டு எனக்கு அவரை ஞாபகம் இருந்தது. அவரை பற்றியான அறிமுகங்கள் சொல்லும்போது, நாகப்பட்டினத்துலேருந்து அவர் வந்தவர் அப்படி இப்படின்னு அவரோட அறிமுகம் சொல்லும்போது, அவர்கிட்ட போய் சார் அப்படின்ட்டு காலில் விழுந்து அவர் கையால் அந்த அவார்டை வாங்கி, அப்போ வந்து நல்ல தலையில் குட்டுவீங்க, தொடையை பிடிச்சி கிள்ளுவீங்க, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். நான் பாதியில் வித்ட்ரா பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் அவார்டு வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். அந்த சாருக்கு கேன்சர் வந்து அவர் கூட கடைசி காலங்களில் அவரோட மகன்கள் 3 பேரும் வேற வேற ஊரில் இருந்தாங்க. ஒரு மகளாக மாறி நான் அவருக்கு சர்வீஸ் பண்ணேன். அவரோட இறுதி காலத்தில் நான் வந்து ஒரு 15-20 நாள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் அவர் கூட இருந்தேன். அவரோட நான் வந்து அந்த கடைசி காலத்தில் இருந்தேங்கிறத இங்கே நான் பெருமையோட பதிவிட நினைக்கிறேன். அவமானம் தான் என்னை வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க வச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஞ்சும் நான் கற்றுக்கிட்டேன். A1 லெவல் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். அது என் மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு நான் டியூஷன் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன். அதாவது அடிப்படையான ஃப்ரெஞ்சு எனக்கு தெரியும். இப்போ நான் பயணம் செய்கிறேன் யூகே, அது ஒரு ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்கிறேன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பயணங்களில் நிச்சயமாக லாங்குவேஜஸ் அவசியப்படுது. ஆங்கிலம் எல்லா வெளிநாடுகளில் ஆங்கிலம் உதவுது, உண்மைதான். கண்டிப்பாக உதவும். அது தெரில எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. நான் பல வெளிநாடுகள் போனதில்லை. ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம் நான் போனதில்லை. அதனால் என்னால் அதை சொல்ல முடியல. ஆனால் இந்தியாவில் நம்ம வந்து தமிழகம், கேரளா, ஆந்திரா இந்த 3 பிரதேசங்களை தவிர வேற 3 மாநிலங்களை தவிர எங்கே வெளியில் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த இடத்துல நம்மள்ட்ட வேணும்னே நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்க ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தியில் தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சா கூட ஆங்கிலத்தில் பதில் வராது. அவங்க ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவை. இப்போ நம்ம வந்து அவங்க ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கிட்டவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னதான் செய்யறது? நம்ம பயணத்தை ஆசைப்படுறோம், பயணம் நமக்கு அவசியப்படுது. எனக்கு 51 வயசு ஆகுது. இனிமே நான் போய் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கோங்க ஆங்கிலத்தில் பதில் சொல்லுங்கன்னு அவங்கள திருத்துறதுக்கு நான் இல்லை. கொஞ்சம் அறிவு சார்ந்து யோசிச்சா எனக்கு அந்த மொழி அவசியப்படுது. அது வந்து பள்ளி கல்வி திட்டத்தில் வரணுமா வரலையான்றது சர்ச்சைக்கு அப்பாற்பட்டது. நான் பயணங்களின் காதலின்னு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், என்னுடைய பயணத்துக்கு ஒரு மொழி அவசியப்படுது. இந்திய பயணங்களுக்கு எனக்கு ஹிந்தி அவசியப்படுது அப்படிங்கிறது தான். அவமானத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் தான் வெறி கொண்டு படித்தேன். நான் அவங்க வச்சுக்கிட்ட போட்டியில் ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன நிபந்தனை அப்படின்னா, ₹1 எனக்கு கொடுக்கணும். அந்த ₹1 எப்படின்னா மேலதாளத்தோட, அது வந்து ஒரு வருஷத்தட்டு மாதிரி அவ்வளவு தட்டு வச்சு எடுத்துட்டு வந்து நீ என் வீட்டில் கொடுக்கணும் நான் வின் பண்ணா அப்படிங்கிறது அந்த என்னோட தோழி வந்து எனக்கு வச்ச சவால். நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த நிபந்தனையில் நான் வின் பண்ணேன். அந்த ₹1 காயின் மட்டும் எனக்கு வரல. அந்த நட்பு பிரேக் ஆனிச்சு. அதையும் நான் இந்த இடத்துல ரொம்ப துக்கத்தோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சவால்னு அந்த நிபந்தனையோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சவங்களே அவங்க தான். ஆனால் நான் வின் பண்ணிட்டதை அவங்களால பொறுக்கவே முடியல. அதில் நட்பு பிரேக் ஆனிச்சு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான அவமானங்கள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுன்றத நான் இங்கே ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த மொழியை கத்துக்கிட்டதுனால அவங்க அந்த மொழியையும் கைவிட்டுட்டாங்க. இந்த ஒரு தோல்வியை அவங்க தாங்க முடியாம மொழியையும் கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஸோ இதையெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். விந்தியா கௌரி அம்மா சொன்ன 2 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று வந்து தன்னுடைய பள்ளி தோழிகளை திரும்ப நம்ம நட்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம். அது வந்து நான் ஆல்மோஸ்ட் அதில் நான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னோட காலத்தில், அந்த காலத்தில் வந்து இப்போது நமக்கு சோஷியல் மீடியா அவ்வளோ தூரம் பிரபலமாக இல்லை.
இன்னைக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிற மாதிரி அப்போ இல்லை. ஆனால் நான் ஒரு விளாகராக இருக்கிறதுனால என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லி என்னை எப்படியோ கண்டுபிடிச்சி என் கூட வந்து என்னோட தோழிகள்லாம் சேர்ந்துட்டாங்க. அப்போ பள்ளிக்கால உறவுகள்லாம் நான் சேர்த்துட்டேன். இன்னொன்று, என்னோட பள்ளி பருவம் வந்து 6th-லேருந்து 8th 6th-லேருந்து 10th வரைக்கும் நான் ஒரே ஸ்கூலில் படித்தேன். அந்த பள்ளிக்கு அப்பாவே தலைமை ஆசிரியராக இருந்ததுனால என்னோட பள்ளி ஆசிரியைகளோட எனக்கு இன்னி வரைக்கும் தொடர்பு இருக்குது. என்னோட பள்ளி ஆசிரியை இன்னொரு ஆசிரியரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காராம், என் கூட வேலை பார்த்தவர், அவரை நான் போய் சந்திக்கணுமா, எனக்கு உடம்பு முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள காரில் முன்னாடி உட்கார வச்சு நான் வண்டி ஓட்டி அவங்கள ஒரு 6 hours ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அவரை சந்திக்க வச்சேன். அதெல்லாம் நான் மெமரியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியான அற்புதமான தருணங்கள் எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கு. நான் ஒரு பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பெண்களா பயணிக்கிறது அது வந்து நிச்சயமா ரொம்ப சிறப்பான அனுபவமா இருக்கு. முதல்ல கூச்சத்தை விடுறாங்க. நிறைய மன உளைச்சல்ல என் கூட பயணம் செஞ்சவங்கள ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டட். அவங்க வந்து அதோட மன அழுத்தம் வந்து நிறைய அவங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அவங்களுக்கு இந்த பயணம் அமைஞ்சுது. அதே மாதிரி வெவ்வேறு தரப்புல ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணவங்க வந்திருந்தாங்க. இப்படி ஒருத்தவங்க ஒரு ஒரு மன நெருக்கடியில வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அது எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு அங்க சந்தோஷமா அனுபவிச்சது ரொம்பவே சிறப்பா இருந்தது. நிச்சயமா நீங்க இந்த மாதிரி குழுக்கள் நிறைய இருக்காங்கம்மா. பெண்கள் மட்டுமே பயணம் செய்யற குழுக்கள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே மலரிக்கல் வேற ஒரு குழுவோட டிராவல் பண்ணேன். சென்னை டூர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து திரும்ப உங்களுடைய பயணத்தை தொடங்கணும். உங்களுடைய சகோதரிகளோட நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறேம்மா. எல்லாருக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான இந்த நிறைய விஷயங்களை நான் என்னுடைய மன ரீதியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. நான் டைமை கூடுதலாக எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க நந்தினி. நிறைய பயணங்களுக்கு பின்னாடி அந்த ஆசிரியரை சந்திச்ச அதற்கான பயணம், அதாவது அந்த ஆசிரியர் கையால நம்ம அந்த கோல்டு மெடல் வாங்குறோம் அப்படிங்கும்போது அதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு அந்த பயணங்கள் இருந்தது. பையனுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்காக போன விஷயம், அதற்கப்புறம் ஒரு நட்பு, அந்த நட்பு முறிந்தது, இப்படி ஏகப்பட்ட ஒரு ஹிந்தி பயணங்களும் சேர்த்து இன்றைக்கு அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா அவமானப்பட்டோம்னா அந்த இடத்துல வெற்றி பெறும்போதுதான் அந்த வெற்றி இன்னுமே கொஞ்சம் நமக்கு நெருக்கமா இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துலதான் ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற உத்வேகமும் நிறைய இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க நந்தினி. இன்றைக்கு முதல் 3 நாட்கள் உங்களோட பயண அனுபவங்களை பகிர்ந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பகுதி இருக்கு, இன்னும் ஒரு நாள்ல இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா அடுத்த அந்த நிகழ்வுக்காகவும் நாங்க மிகவும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது மீண்டும் அந்த பயணம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி இன்றைக்கும் எல்லாம் என்னென்ன சந்திப்போம் அந்த பயணத்துல ஆரம்பத்துல இருந்து 3 நாட்கள் வரை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அழகா ஒரு பயணம் போவதற்கு அனைவரையும் தயாராக கூடிய அந்த ஒரு மனநிலைக்கும் கொண்டு போறீங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட செந்தில்குமார், சசிகலா, ஆலயம், திலகவதி மேம் அனைவருக்குமே நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்டவருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு திருக்குறள் புவனா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.